குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் காலை வணக்கம். In the last class, we have seen about some of the prominent theories of welfare economics. நம்மளுடைய கடைசி வகுப்புல இந்த நலப்பொருளியல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ல சில முக்கியமான தியரம்ஸ் பார்த்துருக்கோம். பாரெட்டோஸ் ஆப்டிமாலிட்டி தியரம், ஹால்டர்-ஹிக்ஸ் காம்பன்சேஷன் கிரைட்டீரியன், சைட்டோஸ்கை டபுள் டெஸ்ட், இதெல்லாம் ப்ராமினெண்டா பார்த்துருக்கோம். ஸோ அப்படியே அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் இந்த இடத்துல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் ஆல். குட் மார்னிங் எவ்ரி ஒன். முன்னாடி சொன்ன மாதிரி பெருக்கணும் பெருதிக்கு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது தான். எப்பயுமே நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வா இருக்கும் பொழுது செயல்கள் உயர்வா இருக்கும். அதனால பலனும் உயர்வா தான் இருக்கும். இந்த எண்ணங்கள் உயர்வுன்னு சொல்லும்போது இது பேராசை சம்பந்தமானது இல்லை, இது இலக்கு சம்பந்தமானது. பெரிதினும் பெருதிகள்னா கடவுள்கிட்ட போயிட்டு ப்ரே பண்ணும்போது, சாமி சாமி எனக்கு எப்படியாவது ஒரு BMW கார் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிதினும் பெருதிகள் அந்த பொருள்ல கிடையாது. நம்மளுடைய இலக்கு உயர்வா வைக்கணும். எது உயர்வான இலக்கு? வழக்கமா நம்மளால ஒரு நாளைக்கு, இன்னைக்கு நம்ம மோஸ்ட் ஆஃப் யூ நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருப்பீங்க. யாராவது 1-2 பேர் வீட்டுல இருந்து படிக்கக்கூடியவங்களாவும் இருப்பீங்க. வழக்கமா நம்மளால ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்க முடியும். இல்ல நான் ஒரு 5 மணி நேரம் படிக்கணும், 6 மணி நேரம் படிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்ற அந்த இலக்கு தான் பெருசு. நான் டிஆர்பி, எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட் பண்ண, நான் டிஆர்பி பாஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம். நான் ஒரு ஸ்டேட் லெவல்ல ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இதுதான் பெரிதினும் பெருதிகள். பெரிதினும் பெருதிகள் பேராசை சம்பந்தமானது கிடையாது, இலக்கு சம்பந்தமானது. ஸோ நம்ம பேரட்டோ ஆப்டிமாலிட்டி பார்த்துருந்தோம். அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, சமுதாயத்துல அரசினுடைய எந்த ஒரு செயலோ, அதே போல இந்த வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அரசு சார்ந்த நடவடிக்கை பற்றி மட்டும் பேசல. ஏன் நம்ம அப்பப்போ கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் பத்தி பேசுறோம்? நான் சொல்லும்போது மெட்ரோ ட்ரெயின் பத்தி சொல்லியிருந்தேன், 8 வழிச்சாலை பத்தி சொல்லியிருந்தேன். அப்ப யோசிக்கலாம், ஓஹோ இந்த வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் கவர்மெண்ட் பத்தி அப்படின்னு நினைச்சுக்க தேவை. வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் சமூகத்தை பத்தினது. சமூகத்தை நேரடியாக பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய சக்தி அரசாங்கத்துக்கு இருக்கு. குட் மார்னிங் கோபிகிருஷ்ணன் சார். சமுதாயத்தை நேரடியாக பெரிய லெவல்ல பாதிக்கக்கூடிய சக்தி அரசாங்கத்துக்கு இருந்ததுனால அது ஒரு உதாரணமா எடுத்துக்கிறோம். மற்றபடி வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ன்றது இது ஒன்லி கவர்மெண்ட் எப்படி சொசைட்டி இம்பாக்ட் பண்ணுது, அது நல்லதா கெட்டதா அப்படின்றது பத்தி மட்டும் கிடையாது. மீத்தேன் எரிவாயு திட்டம் வருது, இதுல ஸ்டெர்லைட், முன்னாடி உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடியில இப்ப அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டெர்லைட் கம்பெனி வர்றதுன்றது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் சமூக நடவடிக்கை. அந்த சமூக நடவடிக்கை எந்த மாதிரியான பலனை அந்த சமூகத்துல ஏற்படுத்துது? ஸோ அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒன்றும் பெரிய அளவுல சம்மந்தம் கிடையாது. கவர்மெண்ட் நீங்க பர்மிஷன் கொடுத்துருக்கே தவிர, ஸோ நலப்பொருளியல் முழுக்க முழுக்க ஒரு சமூகம். நான் சமூகம் நீங்க மீன் பண்றது ஒரு பொருளாதார கூறு, அதுதான் ஒட்டுமொத்த பொருளாதாரம்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ பெட்ரோல் பிரைசஸ் இது எடுத்துக்கீங்களேன். பெட்ரோல் பிரைசஸ் சரி பண்ணணுன்றதுக்காக தனியார் துறைகள் எடுக்கிற நடவடிக்கையோ, இல்ல அரசு எடுக்கிற நடவடிக்கையோ, இது எதுவுமே ஒட்டுமொத்தமா ஒரு சமூகத்தை பாதிக்க முடியும், ஒரு பொருளாதாரத்தை பாதிக்க முடியும். ஸோ
நலப்பொருளியல்ல வெறும் அரசு சார்ந்து படிக்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு படிக்கிறதுக்கு அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த டயக்ராம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி இன்டிஃபரன்ஸ் கர்வ் 2 எடுத்து அப்சைட் டவுனா மெர்ஜ் பண்ணும்போது இந்த ஷேப்ல வரும்னு நம்ம படிச்சோம். இதுல இந்த OA டு OBன்றது கான்ட்ராக்ட் கர்வ். அதாவது இந்த லைன்ல எல்லா லைனும் சம அளவு சமூக பயன்பாட்டை தரக்கூடியது. அந்த சமூக பயன்பாட்டை தரக்கூடிய அந்த கர்வுக்கு பேரு கூட ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுங்களா? CIC. ஐசி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஐசின்றது இன்டிஃபரன்ஸ் கர்வ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சமூகத்துக்கே ஒரு இன்டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? ஒரு எக்கானாமிக் இன்டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? முடியும். அதுக்கு பேர் எக்கனாமிக்ஸ்ல சிஐசி. சிஐசி உடைய ஃபுல் ஃபார்முங்க கம்யூனிட்டி இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. சிஐசி என்றதுடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி இன்டிஃபரன்ஸ் கர்வ், சமூக சமநோக்கு வளைகோடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த இந்த டேஞ்சன்ட் பாயிண்டா இருக்கிற எல்லா புள்ளியிலையும் சம அளவு சமூக பயன்பாடு கிடைக்குது. ஆனா பாரிட்டோனுடைய உத்தமம் எங்க நடக்குது அப்படின்னா, மேக்ஸ் ஒன்ஸ் பெட்டர் ஆஃப் வித்தவுட் மேக்ஸ் அதர்ஸ் ஒர்ஸ் ஆஃப். இந்த உத்தம அளவை இன்னொரு வார்த்தையை வச்சும் நம்ம சொல்றோம், எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். அது என்ன எஃபிஷியன்சி? எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ். குட் மார்னிங் சுமையா மேம். எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ். நம்மளுடைய வளங்களை நம்ம வந்து பூர்ணமாகவும் சரியான முறையிலும் பயன்படுத்துறோமா, அது எஃபிஷியன்சி. இதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். அதுலயே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், சில சமயத்துல பேரட் ஆப்டிமாலிட்டி நடக்காது. இன்ஃபேக்ட் நான் கேட்கணும், நீங்க சொல்லுங்க. சில சமயத்துல, பட் இஸ் குட் மார்னிங் நடராஜன் சார், ஒரு கேள்வி கேட்கிறேன் சாட் பாக்ஸ்ல. இதுல எது கரெக்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில சமயத்துல பேரட் ஆப்டிமாலிட்டி பாசிபிள் இல்லையா, இல்ல பெரும்பான்மையான சமயங்கள்ல பேரட் ஆப்டிமாலிட்டி பாசிபிள் இல்லையா? நீங்க புரிஞ்சுக்கிட்டு வரலையும். ஏன்னா பேரட் ஆப்டிமாலிட்டிக்கு அப்புறம் தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய வருது. கால்டர் ஹிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வருது, சைட்டோஸ்கை பேரடாக்ஸ் எல்லாம் வருது. பொதுவா பேரட் ஆப்டிமாலிட்டி சராசரி உலகத்துல, சராசரி சமூகத்துல வாய்ப்பு இருக்கா? பேரட் ஆப்டிமாலிட்டின்றது என்னது? சமுதாயத்தின் ஒரு நடவடிக்கை சமுதாயத்தில் எந்த விதமான பாதிப்பையும் பிறருக்கு ஏற்படுத்தாமல் ஒருவருக்கோ அல்லது ஒரு குழுவிற்கோ அல்லது ஒட்டுமொத்த சமூகத்திற்கோ நலனை ஏற்படுத்தும் என்றால் அதுதான் பாரட்டோவின் உத்தம அளவு கோட்பாடு, அல்லது அதுதான் பாரட்டோவின் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். மேக்சிமம் ரியல் லைஃப்ல பேரட் ஆப்டிமாலிட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அடுத்தவங்களை பாதிக்காம சமுதாயத்துல நன்மையை ஏற்படுத்த முடியுமா? இதான் கேள்வி. பெரும்பான்மையா முடியுமா? அது ஒரு சில எஸ், மெனி டைம்ஸ் இட் இஸ் இம்பாசிபிள். கரெக்ட். கோபிகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி பேரட் ஆப்டிமாலிட்டி நிறைய சந்தர்ப்பங்கள்ல வாய்ப்பு கிடையாது. எந்த திட்டத்திலையும் பாதிக்கப்படாம இருக்கிற அளவுக்கு ஒரு ஒரு திட்டமே கிடையாது. ஒரு ஏர்போர்ட் வந்தா அங்க நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஒரு ஸ்கீம் வந்தா அதன் மூலியமா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. தட் இஸ் பேரட் ஆப்டிமாலிட்டி. ஸோ பேரட் ஆப்டிமாலிட்டி நிறைய சந்தர்ப்பங்கள்ல வாய்ப்பு கிடையாது. அப்ப வாய்ப்பு இல்லைன்றது தான் நம்ம என்ன சொல்றோம். அதுக்காக ஃபர்தரா என்ன வருது, கால்டர் ஹிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வருது. இதுல எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுங்க. ஆக்சுவலா இது சம்பந்தமா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கேள்வி கேட்டு ஞாபகம். என்னன்னா, கால்டர் ஹிக்ஸ்ன்றது காம்பன்சேஷன் கிரைட்டேரியா. அது என்ன காம்பன்சேஷன் கிரைட்டேரியா? அதாவது சார் பேரட் ஆப்டிமாலிட்டி இல்லாத பட்சத்துல ரெண்டாவது என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு திட்டம் வரும்போதோ அல்லது அரசின் ஒரு நடவடிக்கையானது ஒரு சாராரை பாதிக்கும் சார். அதனுடைய மானிட்டரி வேல்யூவை கன்சிடர் பண்ணுங்க. ஒரு சாராரை பலனளிக்க செய்யும் சார். அதனுடைய மானிட்டரி வேல்யூவை கன்சிடர் பண்ணுங்க. ஒருவேளை நஷ்டப்படுறவங்களுடைய நஷ்டத்தை விட லாபம் அடையிறவங்களுடைய லாபத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருந்தால் அது வந்து பேரட்டோவில் இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதை வந்து இன்எஃபிஷியன்ட்னு எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன். சில பேர் இப்படியும் கேட்டாங்க, ஏன்னா இப்படியும் படிச்சு வச்சிருக்காங்க. நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க.
சில யூடியூப் சேனல்ல இங்கிலீஷ்ல டீச் பண்றவங்க கூடமே எப்படி தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுல இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எனக்குமே இது இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க. கால்டரிக்ஸ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? சார் சப்போஸ் இந்த மாரி இருந்துச்சுன்னா சார் சில பேர் லாஸ் ஆவாங்க சார். அப்ப கெயின் ஆகுறவங்க கிட்ட இருந்து அந்த காச வாங்கி லாஸ் ஆகுறவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணணும் சார். அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படியானா, இது அப்படி கிடையாது. அங்க வந்து ரியல் காம்பன்சேஷன் கிடையாது. சொசைட்டல் காம்பன்சேஷன் தான் இருக்கு. 8 வழிச்சாலை வருது. அதுல வந்து ஒரு 50 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு நஷ்டம் வருது அப்படின்னா, 2000 கோடி ரூபாய் தொழில்துறையில லாபம் வருது அப்படின்னா, தொழில்துறையில ஒரு 50 கோடி ரூபாய் வாங்கி விவசாயிக்கு குடுக்கணும்னு காலரிச்சு சொல்லல. அவங்க ஒரு பொருளாதார நடவடிக்கையை ஒரு சமூக கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. எந்த ஒரு குழுவின் பார்வையில அவங்க பார்க்கல. விவசாயிகளின் பார்வையில நம்ம வந்து கால்டரிக்ஸ் தியரி நம்ம படிக்கல. பொருளாதாரத்தின் பார்வையில படிக்கிறோம். இவருடைய நஷ்டத்தை அவரு சமப்படுத்தினா அது ஓகே. குட் மார்னிங் மேடம். ஓகே. அவ்வளவுதானே தவிர, அத இந்த இந்த இடத்துல இந்த காச வாங்கி அந்த இடத்துல குடுக்கணும் அப்படின்ற அந்த அந்த நிபந்தனை அந்த மாரி விஷயத்த இங்க சொல்ல. ஆம் ஐ ரைட்? இதான் என்னுடைய கேள்வி. கரெக்ட்டுங்களா? காம்பன்சேஷன் பிரின்சிபல் இதுதான். புரியுது இல்லைங்களா? நஷ்டப்பட்டவங்க கிட்ட இருந்து காச வாங்கி லாபம் லாபம் மட்டும் லாபம் அடைறவங்க இருந்து காசு வாங்கி நஷ்டப்படுறவங்ககிட்ட குடுக்கறதுக்குன்னு சொல்லல அவங்க. சமுதாயத்துல இப்படி நடக்குது. அதனால பிரச்சனை கிடையாது. சமுதாயத்துல இப்படி நடக்குது. அதனால பிரச்சனை கிடையாது. அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்ட்டுங்களா? அது ஒரு ஈஸியா இங்கிலீஷ்ல அழகா சொல்றாங்க கால்டரிக்ஸ். இது எனி ஆஃப் தி சொசைட்டல் ஆக்ஷன் பை த கவர்ன்மெண்ட் ஆர் எனி அதர் பார்ட்டி. The monetary value of winners is more than the monetary value of the loser. Then the monetary value of the winners can very well compensate the loss of the losers in an economic perspective. You can reply இல்லையா? எஸ் நோ போடலாமே. அண்டர்ஸ்டூடா? உண்மையிலேயே பணத்தை திருப்பி கொடுக்கல. நீங்க சொல்லலாமே. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா உங்களுக்கு? உண்மையா அவங்க நஷ்டமடைஞ்ச பணத்தை கொடுக்கணுன்ற அந்த அவசியம் இங்க வரல. ஐ ஹோப் உங்களுக்கு புரியுது. கரெக்ட்டுங்களா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சார் ஃபார்மர்ஸ்க்கு இருந்து நிலம் வந்து ஃப்ரீயா வாங்கணும்னு சொல்றீங்க. அப்படி சொல்லல. ஃபார்மர்ட்ட இருந்து காசு கொடுத்துலாம் நிலம் வாங்கிட்டீங்க. ஆனாலும் அவங்களுக்கு நஷ்டம் நஷ்டம் தானே. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில தொழில் பண்ணியிருப்பாங்க. அது அவங்களுக்கு நடக்காம போகுது இல்லையா? அதனால அந்த அளவு மதிப்பு போயிட்டு நம்ம திருப்பி கொடுக்கணும்லாம் அவர் சொல்லல. சமூக பார்வையில அது சரி செய்யப்படும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. சோ இப்போ வந்து பேரட் ஆப்டிமாலிட்டின்றது இந்த இந்த ட்ரையாங்குலர் ஷேப் தான். QRSக்குள்ள எங்க போனாலும் அது பேரட் ஆப்டிமாலிட்டி. நேரா போங்க, இங்க போங்க. இந்த ஷேப்புக்குள்ள எங்க போனாலும் பேரட் ஆப்டிமாலிட்டி. ஷேப்பை விட்டு வெளியில எந்த சைடு போனாலும் அது பேரட்டோட இன்எஃபிஷியன்சி. ஆனா அப்படி போனா பரவாயில்ல. இப்படி போனா பரவாயில்ல. ஆனா இந்த கெயின் இந்த லாஸ மீட் பண்ணோம் அப்படின்னா அதனால பிரச்சனை கிடையாது. இதுதான் அதுக்கான மீனிங். ரைட்டுங்களா? இப்போ இப்படி போனா பரவாயில்லன்றது அவர் இன்எஃபிஷியன்சின்னு பேரட்டோ சொல்றாரு. ஏன் பேரட்டோ இன்எஃபிஷியன்சின்னு சொன்னாரு? நமக்கு ஞாபகம் இருக்கு. முன்னாடி நம்ம டயக்ராம்லயும் காமிச்சிருந்து ஜஸ்ட் அது ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். பாருங்க. சரி இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா இப்போ இது ஈக்குவலா இருக்கு. 5 ஃபார் 5ன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு 5 லாபம், இவருக்கு 5 லாபம். ஆனா இப்படி போனீங்கன்னா இது என்ன ஆகும்? 10 ஃபார் 1 மாறிடும். இவருக்கு எவ்வளவு லாஸ்? இவருக்கு எவ்வளவு லாஸ்? 5ல இருந்து 1க்கு வந்துட்டாரு. 4 லாஸ். இவர் 5ல இருந்து 10க்கு போயிட்டாரு. 5 கெயின். அப்ப இந்த லாஸை விட இந்த கெயின் இருக்கு இல்லையா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. டயக்ராம்ல இருக்கிறது எல்லாமே ஒரு அப்டிராக்ட் ஐடியா. நான் தோராயமான நம்பர்ஸ் சொல்றேன். ஆனா இவங்க சொல்றதோடைய மீனிங் இதுதான். கரெக்ட்டுங்களா? டயக்ராமேட்டிக்லி ஐ ஹோப் அண்டர்ஸ்டூட். நோ டவுட்ஸ் வித் டயக்ராம். ஃபைன். ஸோ அதுதான் நம்ம இந்த மெட்ரோ ட்ரெயின் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். மெட்ரோ ட்ரெயின் வரும்போது எந்த மாதிரி பாதிப்பு கிரியேட் பண்ணும் அப்படின்றது. கடைசியில் சைட்டோஸ்கை பிரின்சிபல்குள்ள வந்துடணும். டபுள் டெஸ்ட். ஸோ டபுள் டெஸ்ட்னு நம்ம என்ன சொல்றோம்னா, ஒன்று வந்து கால்டர் டெஸ்ட், இன்னொன்று வந்து சைட்டோஸ்கை டெஸ்ட். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் நம்ம டபுள் டெஸ்ட்னு சொல்றோம். சைட்டோஸ்கை இது ரெண்டுத்தையும் செக் பண்ணி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை சமுதாயத்துல பலன் கிடைக்குது, அந்த பலனுடைய மதிப்பு வந்து நஷ்டப்படுறவங்களை சரி பண்ணுதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி கால்டரிக்ஸ் முடிச்சிட்டாங்க. ஆனா இதை தடுக்கிறதுக்கு வழி இருந்தா அதுவும் இன்எஃபிஷியன்ட்னு சொல்றாரு.
இது கிட்டத்தட்ட கொண்ட எக்கனாமிக்ஸ்க்கு மேலங்க. இதை நீங்க கவனிச்சீங்களா? இந்த வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ல சில நான் எக்கனாமிக் விஷயம் கூட வருது பாருங்க. நான் ஜஸ்ட் கேட்கிறேன், டு யூ நோட்டீஸ் த செகண்ட் டெஸ்ட் இஸ் நாட் ஆக்சுவலி an எக்கனாமிக் இஷ்யூ. இருந்தாலும் இப்படி பேஸ் பண்ணி சொல்றாங்க. எனக்குமே இது பெருசா உடன்பாடு இல்லை. இது வந்து ஒரு நான் எக்கனாமிக் இஷ்யூ. அவங்க போய் லஞ்சம் கொடுத்து ப்ராஜெக்டை நிறுத்திடுவாங்க. யாரு? நஷ்டப்படுறவங்க. கோர்ட்ல போட்டு கேஸ் போட்டு ஸ்டே பண்ணிடுவாங்க. இதெல்லாமே வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிக்க முடியுமா? எக்கனாமிக்ஸ்ல மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. ஆனாலும் சைட்டஸ்க்கு எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாரு அப்படின்னா, அப்படி தடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு மானிட்டரி வேல்யூ இருக்கு. இவ்வளவு லாஸ்ட கெடுத்து முடிக்கல அப்படின்னு சொல்லலாம். வடசென்னை படத்துல அந்த எம்எல்ஏ வந்து மக்கள் கிட்ட பேசுவாரு. ஹார்பர் வருது, ரோடு வருது, எல்லாமே உங்களுக்கு வருது, உங்களுக்கு வேலை கிடைக்கும் போது, வீடு கொடுக்க போறாங்க, இவ்வளோ கெயின் சொல்லுவார். ரைட்டுங்களா? அப்ப நீங்க நல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. வடசென்னை வந்து சைட்டோஸ்கை பாரடாக்ஸ பாஸ் பண்ணிச்சா இல்லைங்களா? அது சொல்லலாம். எஸ் ஆர் நோ. அந்த ஹார்பர் வர விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஹார்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராதா ரவி வந்து நம்ம ராஜன் ராஜன் அவர் பேர் என்னங்க அந்த படத்துல? அமீர் அமீர் கிட்ட சொல்லுவார். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்ட் அப்போஸ் பண்றாங்க. சைட்டோஸ்கேப் பாரடாக்ஸ் அது வந்து கிருஷ்ண பிரேமன் கரெக்டா சொல்லியிருக்காங்க. சைட்டோஸ்கேப் பாரடாக்ஸ் செகண்ட் டெஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஓகே, இத்தனை வீடுகளை நீங்க காலி பண்ணணும், அது மூலியமா பெரிய ஹார்பர் வருது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது, ஓகே. ஆனா செகண்ட் டெஸ்ட் அதை பாஸ் பண்ணல. பாத்தீங்களா? ஏன்? மக்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி அதை நிறுத்திட்டாங்க. ஸோ அது செகண்ட் டெஸ்ட்டை பாஸ் பண்ணல. இது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் நான் எக்கனாமிக் இஷ்யூ. நம்ம இதை எப்படி எக்கனாமிக் இஷ்யூவா மாத்துறோம் அப்படின்னா, நாம மானிட்டரி வேல்யூ கொடுத்து பாக்குறோம். அது ஒரு ஹார்பர் வந்துருந்தா அதுக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் மதிப்பு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் புதுசு புதுசா நிறைய பிசினஸ் எல்லாம் வந்திருக்கும், நிறைய ஹோட்டல் வந்திருக்கும், அதெல்லாம் கெடுத்து போட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மானிட்டரி வேல்யூ சொல்றோம். 10,000 மதிப்புள்ள ஹார்பர், ஒரு 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹோட்டல்ஸ், டூரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் வந்திருக்கும். நம்ம ஒரு ஒரு பண மதிப்பு கொடுக்கறது தான் அந்த செகண்ட் டெஸ்ட் சொல்லுது. சைட்டோஸ்கோப் டெஸ்ட், டபுள் டெஸ்ட்னு சொல்றோம். ஓகே. அதே போல இந்த டயக்ராமேட்டிக்கலாவும் நம்ம பாக்குறது, நீங்க டீன்ற புள்ளியில இருந்து ஜிக்கு ஜம்ப் ஆகுறீங்க. ஏன்னா அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இந்த 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 சம புள்ளியில இருந்து எக்ஸ் அதிக லாபம் பெறுது, ஒய் நஷ்டப்படுது, ஓகே. ஆனா மறுபடியும் இதே இடத்துல அவங்க அதை திருப்பி கொண்டு போயிட்டு போகிறதுக்கு வழி இருக்கு. அதை நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. அப்ப இவங்க திருப்பி போகிறதுக்கு வழி இல்லாத ஒரு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிக்குள்ள போனோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஜம்ப் பண்ணும். இந்த இடத்துல ஜம்ப் பண்ணா இந்த கம்யூனிட்டி இன்டிஃபரன்ஸ்க்கு அளவுக்கு இந்த கம்யூனிட்டி இன்டிஃபரன்ஸ்க்கு கீழே போகாது. எப்படி போகாது? இப்ப இதை விட இது இம்ப்ரூவ்மெண்ட். ஆனா இவங்க இதுல இருந்து கீழே போக ஆசைப்பட மாட்டாங்க. அப்ப திருப்பி திருத்துறதுக்கு வழி இல்லை. இந்த டயக்ராம வந்து நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுங்க, ரொம்ப குழப்பிக்க வேணாம். நம்ம ஒரு எம்சிக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் புரிஞ்சுக்கலாம். மக்கள் போயிட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்து லாபம் தரக்கூடிய ப்ராஜெக்டை வந்து தடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலையா இருந்தால் அதை டபுள் டெஸ்ட். வட சென்னையில டபுள் டெஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுது. இதைதான் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் பத்தி பின்னாடி இப்போ டீட்டெயிலாகவும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிரைஸ் ஃப்ளோ, பிரைஸ் சீலிங் பத்தி நான் சொல்லிடுறேன். போன கிளாஸ்ல கொஞ்சம் லைட்டா பார்த்தோம். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எதுல சேர்ந்தது? எம்எஸ்பி, குறைந்தபட்ச ஆதரவு விலை. குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இது வந்து பிரைஸ் சீலிங்ல சம்பந்தப்பட்டதா, பிரைஸ் ஃப்ளோர்ல சம்பந்தப்பட்டதா? இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. யூ கேன் ரிப்ளை வெதர் பிரைஸ் சீலிங் ஆர் பிரைஸ் ஃப்ளோர். இப்போ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் சீலிங் இருக்கு. பிரைஸ் சீலிங் என்னது? அரசாங்கத்தால் நிர்ணயிக்கக்கூடிய உயர்ந்தபட்ச விலை. என்ன சார் உயர்ந்தபட்ச விலை? ஆமா. பிரைஸ் ஃப்ளோர், பிரைஸ் ஃப்ளோருங்க ஜெயபாரதி மேம், பிரைஸ் ஃப்ளோர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைஸ் சீலிங்ன்றது என்னது? சீலிங்னாலே உயர்வு, மேல் மட்டம். பிரைஸ் சீலிங்ன்றது விலை மேல் மட்டம், பிரைஸ் ஃப்ளோர்ன்றது விலை கீழ் மட்டம். அதுனா விலை மேல் மட்டம், விலை கீழ் மட்டம். பிரைஸ் சீலிங்ன்றது என்னதுன்னா ஒரு உயர்ந்தபட்ச விலை. ஆனா அந்த விலை எதுக்கு குறைவா இருக்கும்? அங்காடி நிர்ணயிச்ச விலையை விட கொஞ்சம் கீழே இருக்கும். இன்னைக்கு ரேட், இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு பெட்ரோல் பிரைஸ் எல்லாமே 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு கூட விற்கலாம். அதுதான் மார்க்கெட் பிரைஸ். ஏன்னா டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்கு, சப்ளை சரியா இல்ல. கேஸ் விலை எக்கச்சக்கமா ஏத்தலாம், சட்டப்படி மார்க்கெட்ல ஏத்த முடியும்.
ஆனா அரசாங்கம் அதை ரொம்ப ஸ்பெசிபிக்கா கீழே குறைச்சு வைக்கிறாங்க. பொதுமக்கள் நலனுக்காக பிரைஸ் சீலிங், மினிமம் சப்போர்ட் பிரைஸ், விவசாயிகளுடைய நலனுக்காக இதை பண்றாங்க. ரைட். ஸோ இது ரெண்டுமே எதுக்கு உதாரணம் அப்படின்னா, இது ரெண்டுமே இந்த பிரைஸ் சீலிங், பிரைஸ் ஃபோர் ரெண்டுமே எதுக்கு உதாரணம் அப்படின்னா மார்க்கெட் ஃபெயிலியருக்கு உதாரணம். உதாரணத்துக்கு இந்த பிரைஸ் சீலிங், அங்காடி விலையை விட நீங்கள் குறைத்து விலையை நிர்ணயித்தால் பதுக்கல், பிளாக் மார்க்கெட்ஸ் அதிகமாகும். இது எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். ரேஷன் அரிசியை பதுக்குறாங்க இல்லைங்களா? அதே போல கேஸ் சிலிண்டரை பதுக்குறாங்க. 980 ரூபா 960 ரூபாய்க்கு வந்து சிலிண்டர் வாங்கிட்டு வெளியில 2000 ரூபாய் 3000 விற்கிறாங்க. அதுக்கு பேர் என்னது? பிளாக் மார்க்கெட் தானே. சோ இது இது இல்லாம மேற்கொண்டு சமூக விரோத நடவடிக்கைகளை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரியான அரசு கொள்கைகள் உதவியா ஆகி போயிடுது. கரெக்டுங்களா? இதுக்கு அரசாங்கம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துச்சுங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் தீஸ் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஃபெயிலியர்ஸ்? இந்த மாதிரி சமுதாயத்துல நலன் கெட்டு போறதுக்கு தீர்வு என்னவா இருக்க முடியும்? நீங்க கூட முதல்ல பலன் அடைஞ்சிட்டு இருக்கீங்க, மறந்துடாதீங்க. இதுக்கு தீர்வு இருக்கு, இதுக்கு தீர்வு இருக்கு, கட்டாயமா இருக்கு. நீங்க அதுல சில பேர் பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பெண்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க. கரெக்டா? சிசிடிவியா? ரொம்ப சூப்பருங்க. ஆக்சுவலா நீங்க சப்சிடி கிட்ட வந்துட்டாரு. கோபிகிருஷ்ணன் சார் ரொம்ப க்ளோஸ் வந்துட்டாரு. மானியம் க்ளோஸ் வச்சுக்கிறேன். க்ளோஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க, டிபிடி. ஞாபகம் இருக்குங்களா? டிபிடி ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம். இந்த கொஸ்டின் வரலாம், தேர்வில் வரலாம். கேள்வி ஞானத்தோடயே படிங்க. மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கணும்? நம்பர் 1, உங்களை எல்லாரையும் பாராட்டணும். எதுக்காக? அறிவிக்கப்படாத தேர்வு தேதிக்கு இன்னைக்கே நீங்க படிக்கிறீங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப முற்போக்குத்தனமா இன்னைக்கே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். ஒண்ணு. அதுல இன்னொரு பிளஸோடையும் படிக்கணும். எந்த விஷயத்த படிச்சாலும் இந்த கேள்வி தேர்வுல எப்படி வரும், ஒருவேளை இந்த விஷயம் தேர்வுல வருமா, இப்படியே சிந்தனை போயிட்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாம பேசுற இல்ல நான் பேசுற ஒரு நிமிடத்துக்குள்ள ஒரு 20 வார்த்தை 30 வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அந்த 20 30 வார்த்தைக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், ஒரு கேள்வி இருக்கணும். டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், இதுதான் தீர்வு. நீங்க பொருளா கொடுத்தீங்கன்னா அங்காடி விலையை விட கம்மியா இருக்கா, அப்ப அதுக்கு பதிலாக டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. வெரி குட். எஸ், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். சுமையா மேம் கரெக்டா சொல்லியிருக்காங்க. இப்ப ரேஷன் கடையில வந்து நீங்க அரிசியை வந்து 0 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஆனா உண்மையில அங்காடியில 0 ரூபாய்க்கு ஏதாவது வெரைட்டி அரிசி கிடைக்குமா? மத்திய அரசாங்கம் விவசாயிங்க கிட்ட இருந்து 8 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து இந்த அரிசியை வாங்குது. அதை மாநில அரசாங்கத்துக்கு 4 ரூபான்னு விற்குது. மாநில அரசு அதை மக்களுக்கு 0 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப இது மார்க்கெட் ஃபெயிலியர். இதனாலதான் என்ன ஆகுது? தமிழ்நாட்டுல இருந்து இந்த அரிசி வந்து என்ன ஆகுது? கடத்தப்பட்டு நம்மளுடைய அண்டை மாநிலங்களுக்கு போகுது. ரேஷன் கடையில் இருக்கிற அரிசி எல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு போகுது. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நல்ல சலுகை பண்ணணும். அவங்களுக்கு வந்து வேலைக்கு போறதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கணும். அவங்களுடைய சொந்த தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணல, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கல. ஏமா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு செலவு இருக்குமா, நீங்க ஏமா உங்க வீட்டுல நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருளா நம்ம அரசாங்கம் கொடுக்கல. பொருளா கொடுத்திருந்தா அது மார்க்கெட் ஃபெயிலியர். அதை விட நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு? 1000 ரூபாய் காசா கொடுத்துட்டாங்க. அப்போ ஒருவேளை பிரைஸ் சீலிங்னாலேயோ பிரைஸ் ஃப்ளோர்னாலேயோ மார்க்கெட் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா அதுக்கு தீர்வு வந்து இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். பெண்கள் வாங்குற இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்றதே வந்து இந்த மார்க்கெட் ஃபெயிலியருக்கான ஒரு தீர்வு, ஒரு முடிவு. மறந்துடக்கூடாது. ரைட்? ஓகே, ஃபைன். அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ். ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அது எதை பத்துதுன்னா அகைன் மார்க்கெட் ஃபெயிலியர். அங்காடி எங்க போய் தோத்து போகுது? சார் என்ன சார் நீங்க வந்து வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு சமூக நலனை பேசிட்டு இருந்தீங்க, சடீர்னு அங்காடிக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க. சி, எக்கனாமிக்ஸ்ல சமூகத்தை நம்ம ஒரு அங்காடியா தான் பாக்குறோம். மறந்துடக்கூடாது. வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ன்றது சமூகத்தின் நலன். மார்க்கெட்ன்றதே சமூகம் தான். நம்மளை பொறுத்தவரையும் நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்ல சமூகத்தை சமூக பார்வையில பார்க்கல, பொருளாதார பார்வையில பார்க்கணும். ஒரு பொலிட்டிக்கலாவோ அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவாவோ நீங்க சொசைட்டின்னு சொல்றதை எக்கனாமிக்ஸ் நம்ம ஒரு எக்கானமின்னு சொல்றோம்.
ஒரு 10 ஊர் சேர்ந்தா ஒரு சொசைட்டி, ஒரு சென்னை அப்படின்றது ஒரு சொசைட்டின்னு வச்சுக்கோங்க. அது சென்னைன்றது நம்ம பொருளாதாரமா பார்க்குறோம். கரெக்ட்டுங்களா? இப்ப ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ். ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ்க்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கூவம் ஆறு. எத்தனை பேருக்கு கூவம் ஆறு தெரியாது? யாராவது இருக்கீங்களா? கூவம் ரிவர். கூவம் ரிவர். எஸ். நோவா. சுமையா மேம் கூவம் நெவர் ஹர்டா? அய்யய்யோ! நெவர் ஹர்ட். யாராவது? சுமையா மேடம். மத்தவங்க சொல்லாம எல்லாருக்குமே தெரியுமேங்க. என்னங்க இது? சென்னைக்கு போலனா கூட கூவம் ஆறுனா என்னன்னு எல்லாருக்குமே தெரியுமே. கூவம் ஆறு வந்து ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் உதாரணம். ஏன் சொல்லுங்க? கூவம் ஆறு வந்து ஒரு பொது சொத்து. அது ஒரு நன்னீர் ஆறு தான் அது. கூவம் ஆறுன்றது நன்னீர் ஆறு தான். ஆஹ் ஆனா அப்ப என்ன பண்றாங்க, அரசாங்கம் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு அரசாங்கம் எந்த சட்டத்திட்டங்களையும் விதிக்கல. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, கூவம் ஆத்தை எப்படி யூஸ் பண்ணாங்க, ஃபேக்டரி எல்லாம் கட்டினாங்க, கழிவுகளை கூவம் ஆத்துல விட்டாங்க. அங்கங்க வீடுங்க அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டினாங்க, அந்த கழிவுகளை கொண்டு வந்து கூவம் ஆத்துல விடுறாங்க. கடைசியில என்ன ஆச்சு, ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ் ஆயிடுச்சு. என்ன துயரம் நடந்துச்சு, ஒரு பொது சொத்து துயரமான நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன் துயரமான நிலைமைக்கு போயிடுச்சு? சரியான வரைமுறை இல்லை. சமுதாயத்தில் நலம் சில இடங்களில் கெட்டு போகும். எப்படி கெட்டு போகும்? சரியான வழிமுறைகளும் சரியான நெறிமுறைகளும் இல்லை என்றால் சமூகத்தில் அந்த சொத்தில் துயரங்கள் ஏற்படலாம். அதுதான் ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுல படிக்கிறோம்? ஒரு ஒரு சில இடத்துல வெல்ஃபேர் இல்லாம போயிடும். ஒரு சில இடத்துல வெல்ஃபேர் இல்லாம போயிடும். அந்த இடத்துல அந்த வெல்ஃபேர் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? புவர்லி டிஃபைன்டு ஆர் அன்பிரொடெக்டட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். சரியாக வரையறுக்கப்படாத அல்லது பாதுகாக்கப்படாத சொத்து உரிமைகள். அரசாங்கம் இதெல்லாம் செய்ய தவறுனாங்கன்னா இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை ட்ராஜடி ஆஃப் காமன் சொல்றோம். அப்புறம் சோசியல் வெல்ஃபேர் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம், பெர்க்சன் சாமுவேல்சன். சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா, வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி இஸ் ஈக்வல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் அனைத்து நபரினுடைய சந்தோஷத்தையும் நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். ஸோ இந்த சோசியல் வெல்ஃபேர் ஃபங்க்ஷன் பேரட் ஆப்டிமாலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுது. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கடைசியா நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த தியரி ஆஃப் செகண்ட் பெஸ்ட் லிப்சி அண்ட் லேண்ட்காஸ்டர் கொண்டு வந்திருந்தாங்க. இவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, முள்ள முள்ளால எடுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றது. அது என்ன முள்ள முள்ளால எடுங்க? டயக்ராம் உள்ள போனா இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். இவருதான் அவரு. சாரி, ஆரோஸ் இம்பாசிபிலிட்டி தியரத்துக்கு நம்ம இங்க வந்துருச்சு. இந்த ஸ்லைடு மாறி இருக்கு, நான் அதை மாற்றி உங்களுக்கு அனுப்புறேன். ஆரோஸ், இவர் வந்து கென்னத் ஆரோ நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு 1972. பின்னாடி பார்க்கலாம். தியரி ஆஃப் செகண்ட் பெஸ்ட் நமக்கு என்ன சொல்லுது? தியரி ஆஃப் செகண்ட் பெஸ்ட் என்ன சொல்லுது? அப்ப தியரி ஆஃப் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் புரிஞ்சா தானே. பேரட் ஆப்டிமாலிட்டி தான் இந்த தியரி ஆஃப் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். பேரட்டோ என்ன சொல்றாரு? ஐயா, சொசைட்டில வந்து உத்தமமா இருக்கணும்னா யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்ப நான் சொல்றேன். இப்ப 8 வழிச்சாலை வருது. 8 வழிச்சாலை வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு 2 பேர் பாதிக்கப்படுறாங்க, 98 பேர் பலன் அடைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து கால்டரிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பேர் பாதிச்சா பாதிச்சு போட்டோங்க, மீதி 98 பேர் நல்லா நிறையறாங்களா, அதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றாரு. ஆனா இதுல செகண்ட் பெஸ்ட் மீதி 98 பேர் பலன் அடையிறது இல்லைன்றாரு. ஒரு இன்பர்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா வேற எந்த இடத்துல போய் நீங்க பர்ஃபெக்ஷனை மட்டுமே பார்த்தீங்கன்னா அது இம்பர்ஃபெக்ஷன்ல தான் போய் முடியும். ஒரு இம்பர்ஃபெக்ஷனுக்கு தீர்வு இன்னொரு இம்பர்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ ஒரு இடத்துல நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா இன்னொரு இடத்துல லாபம் மட்டும் கிடைக்கும்னு நினைக்காதீங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு விதமான நஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ பாதிக்கப்படுறவங்களுக்கு மானியம் கொடுக்கறத பத்தி பேசுறது தான் இந்த தியரி ஆஃப் செகண்ட் பெஸ்ட். மறந்துடாது, மானியம் கொடுத்தலும் ஒரு மார்க்கெட் ஃபெயிலியர், ஒரு இம்பர்ஃபெக்ஷன். ப்ரொவைடிங் மீனிங் என்னது? ப்ரொவைடிங் subsidies are also an imperfection. பட் இவர் கொடுக்கணும்ன்றார். அந்த மானியத்தை நீங்க கொடுங்க. எந்த மாதிரி? இப்போ உதாரணத்துக்கு 8 வழிச்சாலையில கால்டரிக்ஸ் என்ன சொன்னாங்க, 8 வழிச்சாலையில விவசாயிங்க பாதிக்கப்படுறாங்க, பாதிச்சா பாதிச்சு போயிட்டு போங்க. வந்து எவ்வளவு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, எவ்வளவு வேகமா தொழில் நடக்க போகுது, அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு கால்டரிக்ஸ் முடிச்சிட்டாரு. அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றாரு சைட்டோஸ்கை. ஆனா தியரி ஆஃப் செகண்ட் பெஸ்ட் என்ன தெரியுமா சொல்றது? ஐயா, இது வரலையும் கரெக்ட், ஆனா அங்க ஒரு இம்பர்ஃபெக்ஷன் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. என்ன கிரியேட் பண்ணீங்க? ஒரு சாராருக்கு வெல்ஃபேர் இல்லாம பண்ணி விட்டீங்க இல்லையா? அப்ப அதை நீங்க திருத்தணும். எப்படி திருத்தணும்? இன்னொரு இம்பர்ஃபெக்ஷன் பண்ணுங்க. என்ன இம்பர்ஃபெக்ஷன்? அந்த பாதிக்கப்பட்ட ஃபார்மர்ஸ்க்கு ஏதாவது மானியம் கொடுங்க, மாசம் மாசம் இவ்வளவு காசு தரேன்னு சொல்லுங்க. அந்த இடத்துல வேலை வாய்ப்புல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, ரிசர்வேஷன் கொடுங்க.
இடஒதுக்கீடுன்றது அங்காடியில வந்து ஒரு இன்எஃபிஷியன்சி ஆக்டிவிட்டி. அது இருக்கணும். வைரத்தை வைரத்தால தான் இருக்கணும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அப்போ விவசாயிகள் பாதிக்கப்படுறதுன்றது ஒரு இம்பர்ஃபெக்ஷன். அவங்களுக்கு நீங்க சப்சிடி கொடுங்கன்றது இன்னொரு இம்பர்ஃபெக்ஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த இம்பர்ஃபெக்ஷன்ற பேர்ல இன்னொரு தப்பு செய்ய அவங்க சொல்லல. அதை அந்த பிரச்சனையை அது மூலயமா திருத்தணும்னு சொல்றாங்க. இதுக்கு டயக்ராமேட்டிக்கலா சொல்லும் போது இங்க பாருங்களேன். இப்ப பி அப்படின்ற புள்ளி தான் வந்து ஒரு சிறந்த முடிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் பில தான் ஆரம்பிக்குது. ஞாபகம் வச்சுக்காதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏல ஆரம்பிக்கல, பில தான் ஆரம்பிக்குது. உடனே நீங்க கேட்காதீங்க, ஏன் சார் நீங்க டயக்ராம் போடுறவங்க கரெக்டான ரூட்ல போடலாம் இல்லையா? இந்த டயக்ராம் நான் என்ன பண்றேன், அந்த புக்ல இருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து வந்து இங்க வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் தவிர நான் இந்த டயக்ராம் கிரியேட் பண்ணல. இது அவங்க கிரியேட் பண்ற டயக்ராம், அந்த ஆத்தர்ஸ் கிரியேட் பண்ற டயக்ராம் தான். ஸோ முதல்ல பில ஆரம்பிக்குது. பில என்ன ஸ்பெஷல்? இது உத்தம அளவு. பின்றது பேரட் ஆப்டிமாலிட்டி. என்ன ஆப்டிமாலிட்டி? ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் மேல இருக்கு, கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் கர்வ் டேஞ்சென்ட்டா இருக்கு. அதிகபட்ச உற்பத்தியை, அதிகபட்ச சமூக பயன்பாடு இதுல கிடைக்குது. ஆனா நாம என்ன சொன்னோம்? இல்ல 8 வழி சாலை வந்தா சி புள்ளிக்கு போயிடும். ஏன் சி புள்ளிக்கு போகுது? இங்க காமிக்கலாமா? 8 வழி சாலை வந்து எப்படி சி புள்ளிக்கு போகும்? இப்ப இங்க பாருங்க. நீங்க 8 வழி சாலை வந்து வரலன்னா யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அவங்கவுங்க வேலையை பார்க்கறது இப்படி இருந்திருக்கும். ஆனா 8 வழி சாலை வந்து என்ன ஆச்சு? டிரான்ஸ்போர்டேஷன் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு. விவசாயத்தினோட ப்ரொடக்ஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா? இப்படி குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது லாஸ் இந்த அளவுக்கு கீழே பின்னாடி வருது. அது இப்போ இது வந்து அப்ப இம்பர்ஃபெக்ஷன். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரி. அப்ப இந்த இம்பர்ஃபெக்ஷன் எப்படி சரி பண்ணலாம்? இந்த இம்பர்ஃபெக்ஷன் பெஸ்ட் ஆனா இதை விட இன்னொரு பெஸ்ட் இருக்கு. இது இருக்கட்டும், இது நடக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கு ஒரு பெஸ்ட் என்னவா இருக்கும்? நீங்க சீன்ற புள்ளி போறதுக்கு பதிலா ஏன்ற புள்ளிக்கு போங்க. சார் ஏன்ற புள்ளின்றது இன்னொரு ஃபெயிலியர் சார். இங்க இருந்து இதுலயாவது இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்லயே போறோம். சமுதாயத்தினுடைய அதிகபட்ச உற்பத்தியை நம்ம பண்ணிட்டோம் சார். 8 வழிச்சாலை கொண்டு வரதன் மூலமாக சமுதாயத்தில் அதிகபட்ச உற்பத்தியை பண்ணிட்டோம் சார். நல்லது சார், நல்லது. பட் சமூகத்தின் சமநோக்கு வளைகோடு, ஒட்டுமொத்த சமூகத்தின் நலன் ஏ புள்ளியோட சி புள்ளியில கம்மியா இருக்கு. ஏன்? U3 இந்த இடம் பாருங்க. நான் இப்ப மார்க் பண்ற பாருங்க. U3ல இருக்கிற சமுதாயத்தினுடைய நலன் 8 வழி சாலை வர்றதுனால U1க்கு போயிடுது. ஆனா நீங்க அந்த விவசாயிகளுக்கு ஏதாவது சலுகை பண்றதன் மூலயமா அது கடைசியில எங்க வந்துரும்? U2க்கு வந்துரும். அப்ப இதுதான் என்னது? முள்ளு முள்ளால எடுக்கிறது. ஒரு இம்பர்ஃபெக்ஷனை இன்னொரு இம்பர்ஃபெக்ஷனால சரி செய்யறது. இதுதான் விஷயம் இந்த டயக்ராம்ல இவ்வளவுதான். ஆனா டயக்ராம்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சுத்தமா ஒண்ணுமே புரியாது. ஏன் சொல்ல வரீங்க, எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். நவ் அண்டர்ஸ்டூட் த டயக்ராம். இதான் கேள்விங்க. டயக்ராம் அண்டர்ஸ்டூடுங்களா? நம்ம அண்டர்ஸ்டூடும் அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த திங்க ஆரோஸ் இம்பாசிபிலிட்டி தியரம். டயக்ராம் இப்படிதான் பார்க்கணும். இதான் விஷயம். தேங்க்யூ கோபிகிருஷ்ணன் சார். மற்றவங்களும் ரிப்ளை பண்ணலாம். டயக்ராம் இப்படி புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஒரு இம்பர்ஃபெக்ஷனா இன்னொரு இம்பர்ஃபெக்ஷனோட சரி பண்ணணும். இவ்வளவுதான் விஷயம். ரைட்டுங்களா? தேங்க்யூ. இப்ப அடுத்ததுக்கு போகலாம். ஆரோஸ் இம்பாசிபிலிட்டி தியரம். கென்னத் ஆரோ அப்படின்றவரு ஒரு நோபல் பிரைஸ் வின் பண்ண இவரு தான். அவரு 1972ல. நாம இன்னைக்கு கென்னத் ஆரோ பத்தி என்ன படிக்க போறோமோ அந்த காரணத்துக்காக தான் 972வது வருஷம் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஞாபகம் வச்சுங்க. ஆரோ 972ல நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஒண்ணு. அதே போல அந்த சமயத்துல அவர் நோபல் பிரைஸ் வாங்கும்போது எக்கனாமிக்ஸ்க்காக நோபல் பிரைஸ் வாங்குறதுல ரொம்ப சின்ன வயசுக்காரர் ஆரோ தான். ரெண்டு, இது ஒரு பாயிண்ட். மூணாவது, வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்க்காக முதல்ல நோபல் பிரைஸ் வாங்கினது கென்னத் ஆரோ தான். இது மூணாவது பாயிண்ட். ஆரோவோட சேர்ந்து நோபல் பிரைஸ் வாங்கினவர் ஜான் ஹிக்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. இயரு, எந்த பிரான்ச்ல வாங்கினாரு, அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி, அவரோட நோபல் பிரைஸ் சேர்ந்து வாங்கின நபர் யார், இது ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. ஓகே. ஆரோஸ் இம்பாசிபிலிட்டி தியரின்றது தமிழ் எப்படிங்க சொல்லலாம்? முழுக்க முழுக்க வாய்ப்பு இல்லா கோட்பாடுன்னு சொல்லலாமா? எப்படி வருதுன்னு இன்னும் ஞாபகம் இல்லை. தமிழ்ல எப்படி சொல்லலாம்? முழுக்க முழுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாமா? இந்த கோட்பாட்டை தமிழ்ல என்ன சொல்றாங்க? ஆரோஸ் இம்பாசிபிலிட்டி தியரத்தை சாத்தியமற்ற கோட்பாடுன்னு சொல்லாங்களா? சாத்தியமற்ற கோட்பாடு. ஆரோவின் சாத்தியமற்ற கொள்கை, சாத்தியமற்ற கோட்பாடு. எது சாத்தியம் இல்லை? அதுதான் இப்ப கேள்வி. இம்பாசிபிலிட்டின்னா எது இம்பாசிபிலிட்டி?
ஆரோடைய இம்பாசிபிலிட்டி எங்க பொருந்தும் அப்படின்னா, முக்கியமா சொல்ற பாருங்க, ஆரோடைய பிரச்சனையே எங்க தெரியுமா இருக்கு? ஒரு மோசமான ஆளு. இவருக்கு நோபல் பிரைஸ் வேற குடுத்துருக்காங்க. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இல்ல என்னுடைய ஐடியாலஜிக்கலா நான் சொல்றேன். ஆரோ வந்து ஒரு மோசமான ஆள் தெரியுங்களா? ஏன்னு கேட்டா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. என்ன இம்பாசிபிலிட்டி சொல்றாரு ஆரோ? என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரோ என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு சமதர்ம நாட்டுல, ஜனநாயகமான நாட்டுல, இப்ப நம்ம இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லையா? இப்ப நம்ம நாட்டுல எந்த ஒரு பொருளாதார கொள்கையும், எந்த ஒரு பொருளாதார செயல்பாடும் எதன் அடிப்படையில நடக்க முடியும்? எதன் அடிப்படையில் நடக்க முடியுங்க? ஜனநாயக முறைப்படி தான் நடக்க முடியும். உதாரணத்துக்கு, இப்ப 8 வழிச்சாலை சொன்னோம். அரசாங்கத்துக்கு 8 வழிச்சாலை கொண்டு வரணும்னு ஒரு நோக்கம் இருந்துச்சு, கொண்டு வந்தாங்க. ஆனா, ஜனநாயக முறைப்படி அதை எதிர்க்கிறதுக்கு மக்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. கோர்ட்டுக்கு போனாங்க, ஸ்டே வாங்குனாங்க, மக்கள் பிரச்சனை பண்ணாங்க, அந்த வழிகள டைவர்ட் பண்றாங்க. நெறைய வேலைகள் செய்றாங்க. நெறைய வேலைகள் செய்றாங்க. எனக்கு அந்த ஆர்டிக்கிள் பேர் மறந்து போச்சு. ஐ திங்க் ஆர்டிக்கிள் 101ன்னு நெனைக்கிறேன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அதாவது இந்தியன் பீனல் கோட் இப்ப பிஎன்எஸ்ன்னு சொல்றாங்க. பாரத் நியாய சங்கீதன்னு சொல்றாங்க இப்ப. இப்ப அந்த ஆர்டிகல் நம்பர் மாறிட்டு இருக்கலாம். ஆனா அந்த சட்டத்தினுடைய அம்சத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். உங்களுக்கும் இது ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த ஆர்டிகல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்தியன் பீனல் கோட் இப்ப மாறிடுச்சு. அந்த சட்டத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கும் இது நடைமுறையில இருக்கு. அதுதான் இந்தியா டெமோக்ரஸியோட ஒரு பவர். என்ன நடைமுறை தெரியுங்களா? இப்ப அரசாங்கம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வருது. பல கோடி பேருக்கான நலத்திட்டம்னு அத வச்சுக்கங்க. ஒரு பல கோடி பேருக்கான ஒரு நலத்திட்டம். அதுல வந்து ஒரு 2 ஏக்கர் நிலம் உங்ககிட்ட இருந்து கேட்கறாங்க. எல்லாரும் குடுத்துட்டாங்க. ஆனாலும் உங்க 2 ஏக்கர் நிலம் குடுத்தா தான் அது இன்னும் கொஞ்சம் பூர்த்தியாகும் அந்த திட்டம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இந்த சட்டத்துல நம்ம நாட்டினுடைய சட்ட முறைகளின்படி பிரசிடென்ட்டே நேர்ல உங்க வீட்டுக்கு வந்து, அந்த 2 ஏக்கர் நிலத்த குடுத்தாலும் நீங்க குடுக்கணும்னு அவசியம் இல்ல. சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டாலும், இல்ல நீங்க இந்த நிலத்த குடுக்கணும்னு நீங்க கட்டாயமா குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அதுதான் தனிநபர் சொத்துரிமை சட்டம். உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான சட்டம் வந்து நம்ம நாட்டுல தான் இருக்கு. தனிநபர் சொத்துரிமை சட்டம். கிட்டத்தட்ட உலகத்துல வேற எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சட்டம் கிடையாது. நீங்க பார்த்திருப்பீங்க. உத்தரப்பிரதேசத்துல ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோடு பேர் எனக்கு மறந்து போச்சு. ஒரு பெரிய ஹைவே இருக்கும். 2 பக்கமும் பைபாஸ் ரோடு, ஹைவேஸ் போகும். நடுவுல ஒரு வீடு இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஹேவ் யூ நோட்டீஸ்ட்? அது இந்தியால தாங்க இருக்குது. அந்த ஒரு விவசாயி மட்டும் என்ன பண்ணிட்டாரு? என் நிலத்தையும் தரமாட்டேன், என் வீட்டையும் தரமாட்டேன் போடான்ட்டாரு. ஹேவ் யூ நோட்டீஸ்ட்? நீங்க ரிப்ளை பண்ணலாம். 2 பக்கமும் ஒரு பெரிய ஹைவே போகும். நடுவுல ஒரு விவசாயியுடைய வீடு, அவருடைய நிலம் இருக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தரையிலே போறதுக்கு பதிலா ஃப்ளைஓவர் போட்டு மேல போயிட்டாங்க. மறுபடியும் கீழ போகும் ரோடு. இந்த மாதிரி ஒரு உறுதியான சட்டம் நம்ம நாட்டுல இருக்கு. சோ ஆரோ என்ன தெரியுமா? ஓகே, ஓகே. ஃபைன். வாய்ப்பு கிடைச்சா நான் அந்த அந்த ஸ்டோரி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பிக்சரையும் நான் காமிக்கிறேன். அப்ப ஆரோஸனுடைய இம்பாசிபிலிட்டி தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, அவரு சொல்ல வர்றதே எத தெரியுமா இம்பாசிபிள்னு சொல்றாரு? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ஜனநாயக நாட்டுல பொருளாதாரம் வந்து எஃபிஷியன்ட்டா செயல்படுறது இம்பாசிபிள். அதனால டிக்டேட்டர்ஷிப் ஹிட்லர் மாரியான ஒரு ஏதேச்சு அதிகாரம் பொருந்திய தமிழ்ல எப்படிங்க சொல்லலாம்? டிக்டேட்டர்ஷிப் என்னன்னு சொல்றாங்க? ஆ ஏகாதிபத்திய அமைப்பு. ஆரோ வந்து சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா? ஏகாதிபத்திய நாட்டுல தான் ஒரு பொருளாதாரம் எஃபிஷியன்ட்டா செயல்படும், உத்தமமா செயல்படும்னு சொல்றாரு ஆரோ. ஆரோ எதை இம்பாசிபிள்னு சொன்னாரு? பொருளாதாரத்தில் நலன் என்பது ஜனநாயக நாட்டில் சாத்தியமற்றது. இதான் அந்த இம்பாசிபிலிட்டி. இம்பாசிபிலிட்டிக்கு தமிழ்ல பேர் என்ன? சாத்தியம் அற்ற. அப்ப எதை சாத்தியமற்றன்னு சொல்றாரு? ஜனநாயக நாட்டில் பொருளாதாரம் எஃபிஷியன்ட்டாக உத்தம அளவில் செயல்பட வேண்டும் என்பது சாத்தியமற்றது. அதுக்கு அவரு ஒரு காரணம் சொல்றார். அந்த காரணம் எது சம்பந்தப்பட்டது? வோட்டிங் சிஸ்டம். வோட்டிங் சிஸ்டம் மெயின். வோட்டிங் சிஸ்டம் மூலயமாக, அதாவது ஓட்டெடுப்பின் மூலயமாகத்தான் ஜனநாயகத்தில் எல்லா கொள்கையும் நடக்கிறது. ஓட்டெடுப்பின் மூலயமாக நீங்க பொருளாதாரத்தை இயக்குனீங்கன்னா அது உச்சபட்ச எபிஷியன்சியா நடக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆரோ சாத்தியமற்றன்னு சொல்ற விஷயம் எந்த விஷயம்? ஆரோ சாத்தியம் இல்லைன்னு சொல்ற அந்த சாத்தியமற்ற விஷயம் எது? சமூக நலன். அது ஏன் சாத்தியம் இல்லைன்றாரு? ஜனநாயக நாட்டினால. ஜனநாயக நாட்டுல ஏன் சாத்தியம் இல்ல? ஜனநாயக நாட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஓட்டெடுப்பு எடுத்து நடத்துவீங்க. ஓட்டெடுப்பு எடுத்து நடத்தும் போது ஒரு ப்ராஜெக்ட் என்னைக்குமே இம்ப்ளிமெண்டே ஆகாது. மேத்தமெட்டிக்கலா இதை அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. இதுதான் ஆரோவுடைய இம்பாசிபிலிட்டி தியரம். இப்ப இதை உள்ள போய் படிக்கலாம். இவரு அதுக்கு சில அசம்ஷன்ஸ் வைக்கிறாரு.
சில அசம்ஷன்ஸ், அதாவது சில ப்ரீ கண்டிஷன்ஸ் வைக்கிறார். இதை ப்ரூவ் பண்றதுக்காக சில ப்ரீ கண்டிஷன்ஸ் வைக்கிறாரு. அதுனா ப்ரீ கண்டிஷன்ஸ், இப்ப நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லுவோம் இல்லையா, ஏய் நீ வந்து இப்ப என்ன பண்ணிட்ட, ஒரு ஹைவேஸ்ல நீ மாட்டிக்கிட்ட, உன்கிட்ட போன் இல்ல, சுத்தி காடு, உன்னால நடக்க முடியாது, அங்க லைட்டே இல்ல, இப்ப நீ அங்க இருந்து எப்படி தப்பிச்சு வருவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில ப்ரீ கண்டிஷன் சொல்லி நீ அங்க இருந்து எப்படி தப்பிப்பன்னு நம்ம கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ப்ரீ கண்டிஷன்ஸ் அசம்ஷன்ஸ் அதுதான் எக்கனாமிக்ஸ்ல. அவர் சொல்றாரு நான் டிக்டேட்டர்ஷிப், டிக்டேட்டர்ஷிப் இல்லாத ஒரு நாடு, அன்ரெஸ்ட்ரிக்டட் டொமைன், எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியும், பேரிட்டோட எஃபிஷியன்சி இருக்குது, இதெல்லாம் அவர் அசியூம் பண்றாரு. இது வந்து ஒரு யூட்டோப்பியன் சொசைட்டி. இதே என்னது யூட்டோப்பியன் சொசைட்டி, ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு நாட்டு நிலைமை இருக்கு, எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் எல்லா உரிமை இருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. கற்பனை பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, the theorem is profoundly pessimistic. எதிர்மறையான ஒரு கொள்கை இந்த தியரி, ஆரோஸோட இம்பாசிபிலிட்டின்றதே எதிர்மறையான ஒரு ஒரு கோட்பாடு. என்ன எதிர்மறையானது? வாய்ப்பில்லை ராஜா. அதான் ஆரோஸோடைய முக்கியமான வார்த்தை என்னது? வாய்ப்பில்லை ராஜா. ஜனநாயக நாட்டுல எஃபிஷியன்சி வாய்ப்பில்லை ராஜா. ஜனநாயக நாட்டுல பேரிட் ஆஃப் ஹியூமனிட்டி வாய்ப்பில்லை ராஜா. ஜனநாயக நாட்டுல பெர்ஃபெக்ஷன் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்றாரு. ஏன் வாய்ப்பில்லை? ஏன்னா நீங்க ஓட்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு ஓட்டிங் சிஸ்டத்துல யாரையும் உருப்படியா தேர்ந்தெடுக்க முடியாது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. எத்தனை பேருக்கு ஜனநாயக நாட்டுல ஒரு நல்ல முடிவு கிடைக்காதுன்னு இந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறீங்க? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. ஆமா சார், இப்ப பாருங்க, நம்ம இந்த தியரி நடத்துறதுக்கும் இந்த சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கும் கரெக்டா பொருந்து போச்சு. அண்டர்ஸ்டூடா இல்லையா? சரியான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க முடியாது போயிடுச்சு. கவனிச்சிங்களா? ஜனநாயக நாட்டுல இப்ப தமிழ்நாடு வந்து ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி போகுது. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. என்னன்னா, இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த இடம் பாருங்க, இதுதான் நம்ம நாட்டு அரசாங்கம் ஃபாலோ பண்ற திட்டம். ஜனநாயக நாடுகள் இதைதான் ஃபாலோ பண்ணியாங்க. என்னது? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏங்க நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். உங்கள நிறைய பேர் விஜய் ரசிகர்கள் இருப்பீங்க. நான் டீச் பண்றது இன்னைக்கு நடப்புல இருக்கிற எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். இதுல அரசியல் சார்பு இல்ல, யாரையும் நான் உயர்த்தி பேசல, யாரையும் தாழ்த்தி பேசல. இந்த கிளாஸை கவனிங்க, அதுக்கப்புறமே இதுல உங்களுக்கு புரியும். ஒரு வார்த்தை இருக்கு, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா, நம்ம நாட்டுல இன்னைக்கு சட்ட முறைப்படி விஜயை வந்து ஆளுநர் வந்து இன்வைட் பண்ணணும். சரிங்களா? ஆளுநர் என்ன இன்வைட் பண்ணணும்? நீங்க வந்து ஆட்சி அமைங்க. அதுக்கு காரணம்ன்றது இந்த சட்டம் தான். என்ன சட்டம்? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட். இது நம்ம நாட்டுடைய சட்டம். ஒரு எலெக்ஷன்ல யார் ஒருத்தர் அதிக ஓட்டுக்களை அல்லது அதிக சீட்டுக்களை, இப்போ வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதியில 108 சீட்டு எடுத்திருக்காரு, அல்லது பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா 34.9% ஓட்டுகள் எடுத்திருக்காரு. அப்போ ஒரு மெஜாரிட்டி வந்தாரோ வரலையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதியில 1000 ஓட்டர் இருக்காங்க அப்படின்னா, யார் வின்னர்னு நம்ம அறிவிக்கிறோம்? அதிக ஓட்டுகளை வாங்கினவங்கள வின்னர்னு அறிவிக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. அதிக ஓட்டு வாங்கினவங்கள வின்னர். உதாரணத்துக்கு விஜயே எடுத்துங்க. விஜய் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ஓட்டுல வச்சுக்கோங்களேன். 5 லட்சம் ஓட்டுல ஒரு 2 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு. அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் பிளேஸ்ல இன்னொருத்தர் இருக்காரு, அவர் ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. இப்ப வின்னர் யாரு? 2 லட்சம் ஓட்டு வாங்கினவர் தான் வின்னர். ஆனா அந்த தொகுதியில எவ்வளவு பேர் இருக்காங்க? 5 லட்சம் பேர் இருக்காங்க. அப்ப இவர் 2 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 3 லட்சம் பேர் இவருக்கு எதிர்க்க போட்டிருக்காங்க ஓட்டை. ஆனா நம்ம நாட்டு சட்டம் என்ன சொல்லுது? எலெக்ஷனை பொறுத்தவரையிலும் 100க்கு அதிகப்படியான நம்பர் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லுது. அதுக்கு மீனிங் தான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட். ஆரோ சொல்ற இம்பாசிபிலிட்டி இதுதான். அப்ப கடைசியில என்ன ஆச்சு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல 234 சீட்டுல பெரும்பான்மைன்னு ஒண்ணு இல்லாம போச்சா? பெரும்பான்மை இல்லாம போனது இப்ப என்ன கிரியேட் பண்ணிருச்சு? அப்ப அததான் ஆரோ சொல்றாரு, இதை நான் படிச்சு படிச்சு சொன்னேன். எலெக்ஷன் சிஸ்டத்துல பெர்ஃபெக்ஷன் உங்களால ஒண்ணு கொண்டு வர முடியாது. ஏன் கொண்டு வர முடியாது? இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை கிரியேட் ஆயிடுச்சு. இததான் ஆரோ சொல்றது இம்பாசிபிலிட்டி தியரி. இந்த ஆட்சி அமைக்கிறத சமூக நலன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரசாங்கம் அமைஞ்சாதானே இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியும். நான் கற்பனைக்காக கேட்கிறேன். ஒரு கற்பனைக்காக கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க. இது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். என்ன தெரியுமா? இப்போ 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. பெரும்பான்மை இல்ல. சில கட்சிகள் இப்போ ஒத்துழைக்கல. அதனால இப்போ ஒரு ஆட்சி அமையாம போயிடுச்சு. இதுதான் ஆரோ இம்பாசிபிலிட்டின்னு சொல்றோம். இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு அமையாதுன்னு சொல்றோம். நான் இன்னொன்னும் கேட்கிறேன்.
ஒருவேளை 2வது ரீஎலெக்ஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 மாசத்துல பிரசிடென்ட் ரூல் வருது. அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசமே ஒரு புது அஹ், தேர்தல் நடத்துறாங்க. புது தேர்தல்லையும் யாரோ ஒருத்தருக்கு பெரும்பான்மை கிடைக்கும்ன்ற அவசியம் இருக்கா? அதுலயும் பெரும்பான்மை இல்லாம போகலாம். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம். விஜய் வந்து ஒரு 90 சீட்டு, டிஎம்கே ஒரு 80 சீட்டு, ஏடிஎம்கே ஒரு 80 சீட்டு, இப்படியும் கிரியேட் ஆகலாம். அப்படி கிரியேட் ஆச்சுன்னா இதுக்கு முடிவு தான் என்ன? அப்ப இது முடிவு இல்லாம போயிட்டே இருக்கும். ஜனநாயக நாட்டுல மக்களுக்கு ஓட்டு கொடுத்தீங்கன்னா சரியான முடிவை எடுக்க முடியாது. அதுக்கு காரணம் அவர் சொல்றாரு. இங்க இருக்கு பாருங்க. 3 கேண்டிடேட் இருக்காங்க. 3 பேர் ஓட்டு போட போறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு சூஸ் பண்ணுவாரு. ஏன்? இப்ப எங்க வீட்டுல எடுத்துங்க. இப்ப என் ஒய்ஃப் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நான் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டேன்னு வச்சுக்கலாம். என்னுடைய அம்மா வந்து உதயசூரியனுக்கு போட்டாங்க. என்னுடைய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஓட்டு போட்டாங்க. என்னுடைய அக்கா வந்து நாம் தமிழுக்கு ஓட்டு போட்டாங்க. இஷ்டத்துக்கும் இத்தனை மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் போட்டா இறுதியான முடிவு எங்க தான் எடுக்க முடியும்? சமுதாயத்துல அப்ப எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்க ஓட்டிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா அல்லது ஜனநாயக நாட்டுல ஒரு கன்க்ளூஷனே நடக்காது. இததான் ஆரோ என்ன சொல்றாரு? இம்பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க. It suggests that there is no perfect democratic way to make social choices that respect individual preferences. சில சந்தர்ப்பத்தில் தனிநபர் சந்தோஷத்தை நீங்க வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஜனநாயக நாட்டுல எல்லாருக்குமான உரிமை இருக்குன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, முடிவே கிடைக்காது. நல்ல திட்டங்களை தீட்டவே முடியாது அப்படின்னு சொல்றதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இங்க என்ன ஆச்சு இந்த ஓட்டிங் சிஸ்டத்துல? பெரும்பான்மை எதுவுமே இல்ல. அப்ப சில பேர் என்ன சொல்றாங்க? இல்ல விஜய் வந்து 35% பேர் அவர் விரும்பி இருக்காங்க. அதுக்காக அவர் சிஎம் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான ரியாலிட்டி என்ன? 65 பேர் அவரை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு நீங்க பார்க்கணும். இப்போ 100%த்துல சார் என்ன நீங்க விஜய்க்கு எதிரானவர் அப்படி எடுத்துக்காதீங்க. முழுக்க முழுக்க நம்ம ஆரோ இம்பாசிபிலிட்டி தியரத்துக்குள்ளதான் இருக்கணும். அரசியலுக்கே போல. ஆனா இந்த நடப்பு சூழ்நிலை இந்த தியரிக்கு நமக்கு பொருத்தமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இந்த தியரி என்ன சொல்லுது? ஜனநாயக நாட்டுல ஒரு ப்ராஜெக்டை நீங்க கொண்டு வர ட்ரை பண்ணும்போது அது என்னைக்குமே சக்சஸ் ஆகாது. அது பெர்ஃபெக்டா நடத்த முடியாது. காரணம் என்ன? எல்லாருக்கும் உரிமை இருக்கும்போது பல பேர் பல காம்பினேஷன்ஸ் நம்ம கருத்தை சொல்லுவாங்க. கடைசியில முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிடுவோம். முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை. இது கூட எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. முடிவெடுக்க முடியல. ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஆரோஸோட இம்பாசிபிலிட்டி எடுத்து இன்னொரு இடம் கூட வந்துருச்சு பாருங்க. யாருக்கு ஞாபகம் இருக்கு? இந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருந்துச்சு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. முடிவெடுக்க முடியலைங்க அப்படின்றது. யூ ரீகால்? சொல்லாம முடிவெடுக்க முடியலன்னு அந்த வார்த்தை ஒரு சினிமா டைலாக் தான். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? முடிவெடுக்க முடியல. எஸ். கேன் யூ ரீகால்? எந்த படத்துல வந்துச்சு? இதுல பிரச்சனை என்னன்னா சுமையா மேமுக்கு சில சினிமா டைலாக் தெரியல. சில சில விஷயங்கள் அவங்க ஞாபகம் வரல. ஆக்சுவலா அவங்க ப்ராப்பரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சினிமா பாக்குற பழக்கம் கூட இல்லாம இருக்கிறாங்க. நான் எக்ஸாம்பிள் கேட்க போய் இல்ல இந்த சார் நிறைய எக்ஸாம்பிள் கேட்கிறாரு. அதெல்லாம் சினிமால வருது. சினிமால வருது. அதனால நான் சினிமா பார்க்க போறேன்னு சொல்லி அது ஒரு தப்பான ஆக்டிவிட்டியா போயிடக்கூடாது. அந்த ஆஸ்பெக்ட்ல வரல. முடிவெடுக்க முடியலன்றது மண்டேலான்ற ஒரு படத்துல யோகி பாபுனால அவர் அப்பப்போ சொல்லுவார், இல்ல சார் இவரும் நல்லா பண்றீங்க அவரும் நல்லா பண்றாங்க, என்னால முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த முடிவெடுக்க முடியல அப்படின்றது நவ் ரீகால். மண்டேலா படம் எல்லாரும் ஞாபகம் இல்ல? மண்டேலா. அந்த மண்டேலா படத்துடைய தீம் தான் இம்பாசிபிலிட்டி. ஏன்? அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. 2 பேரும் நல்லா பண்றாங்க. அவரால் அவரு எதுவுமே பண்ண முடியல. சிங்கிள் ஓட்டு கரெக்ட், ஒத்த ஓட்டு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுதான் பாருங்க. பாதி பேர் நோ சொல்றாங்க. அந்த படத்தையே பார்க்கல. சூப்பரான படம் அது. அதுவுமே ஆக்சுவலா நல்ல படம். இதே ஆரோஸ் இம்பாசிபிலிட்டியோட ஓரளவுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய படம் தான் மண்டேலா. ஏன்னா 2 பேரும் நல்லது பண்றாங்க. யோகி பாபுவோல இவனுக்கு ஓட்டு போட்டா அவன் கழுத்தை வெட்டிடுவான், அவனுக்கு ஓட்டு போட்டா இவன் கழுத்தை வெட்டிடுவான். என்னடா பண்றது? அப்ப ஜனநாயக நாட்டுல அதான் பிரச்சனை. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், மல்டிபிள் லீடிங் கன்க்ளூஷன்ஸ். அப்ப நீங்க இப்படியும் பார்க்கணும். இப்ப இதுல இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல என்ன பிரச்சனை? இம்பாசிபிலிட்டின்னு ஆரோ என்ன சொல்றாரு? அங்க என்ன சொல்றாரு? ஏங்க 35 பேர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. 65 பேர் விஜய்க்கு எதிரா போட்டிருக்காங்கன்னு நினைங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. அதுதான் முக்கியம். அதனாலதான் அதை இம்பாசிபிலிட்டி தியரின்னு சொல்றோம். சோ அப்போ அவருடைய கன்க்ளூஷன் இப்ப நீங்க கேட்கலாம், சார் அப்ப ஆரோ என்ன சார் தீர்வு சொல்றாரு? அவர் சொல்ற தீர்வு என்ன தெரியுமா? ஜனநாயக நாட்டை கலைச்சிட்டு ஏகாதிபத்தியத்தை உருவாக்குங்க. அதான் அவர் சொல்றது. இந்தியா மாதிரி இருக்கிற டெமோக்ரஸியை கலைச்சுக்கிட்டு
நார்த் கொரியா மாதிரி கிம் ஜாங் உன் மாதிரி நாட்டை கிரியேட் பண்ணுங்கன்னு அவர் சொல்றாரு. அதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். அப்ப நீங்க கேட்கலாம், சார் என்ன சார் இவ்வளவு அநியாயமா பேசுறாரு, இதை போய் எக்கனாமிக்ஸ்ல தியரியா வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் சொல்றது ஒரு 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 ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது காரணம் என்னன்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவ்வளோ காம்பினேஷன்ஸ் ஏபிசிடி இஎஃப் இருக்கீங்க, இவ்வளோ அவுட்கம்ஸ் இருக்கு, ஏபிசிடிஎஃப் இருக்கு, அப்புறம் இதுல எது ஃபுல்ஃபில் ஆகும் இல்லைங்களா? அப்ப arrow points to the harsh mathematical reality. The only way to guarantee a consistent and logical ranking that satisfy other rules to have a dictator. ஒரு ஏகாதிபத்திய நாட்டுல தான், ஒரு ஏகாதிபத்திய சமுதாயத்துல தான் சிறந்த பெர்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ண முடியும், பேரிட்டோ ஆப்டிமாலிட்டியை கிரியேட் பண்ண முடியும்னு ஆரோ மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரைட்? ஐ ஹோப் ஆரோஸ் அண்டர்ஸ்டுட். ரைட்டுங்களா? எஸ் சார்? ஆரோஸ் தீர்வு கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ரியாலிட்டி தான் ஆரோ. ஓட்டிங் சிஸ்டம் இருக்கும்போது எல்லாரும் மாத்தி மாத்தி குத்துவானுங்க. நாளைக்கே எலெக்ஷன் வச்சாலும் என்ன நடக்கலாம்? புதுசா எலெக்ஷன் இருக்குது, ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. மறுபடியும் விஜய்க்கு ஒரு 105 சீட்டு கொடுத்துட்டாங்க, இல்ல 112 சீட்டு கொடுத்துட்டாங்க மக்கள்னு வச்சுங்களேன். இல்லைன்னா இப்படி வச்சுங்க, 234 சீட்டா, 75 திமுக, 75 அதிமுக, ஒரு 85 டிவிக்கு, அப்புறம் சில்லற சில்லறையா கொடுத்துட்டாங்கன்னா இது ஓட்டிங் சிஸ்டத்துல பாசிபிள் இல்லைன்னு மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ அடுத்த எலெக்ஷன் வச்சா மக்கள் என்ன நினைக்கலாம்? அடடா தப்பா போச்சு, விஜய்க்கு ஓட்டு போட்டு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்துச்சேன்னு சொல்லிட்டு பாதி பேர் மாத்தி ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கங்க. மீதி பேர் நினைக்கலாம், அடடா நம்ம தலைவனுக்கு ஓட்டு போட்டுமே இப்ப வரலையே. ஓட்டு போடாதவங்க என்ன நினைப்பாங்க? சரி சரி நம்ம விஜய்க்கே குத்தி விட்டுருவோம், மொத்தமா விஜய் ஜெயிக்க இருக்கலாம்னு மக்கள் இப்படி நினைச்சு ஸ்பிளிட் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். மறுபடியும் ஒரு ஹங் சுச்சுவேஷன் வந்துடும், ஒரு தொங்கு சட்டசபைக்கான சூழ்நிலை வந்துடும், மறுபடியும் ஒரு தீர்மானமே வராது. அப்ப இது எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும் இல்லையா? இதுக்கு என்ன தீர்வு? அந்த தீர்வை தான் வந்து இம்பாசிபிலிட்டின்னு சொல்றோம். அவர் அதான் சொல்றாரு, ஐயோ ஜனநாயக நாட்டுல ஓட்டை வச்சு நிறைய பண்ணாதீங்க அப்படின்ட்டாரு. எனிஹோ இது நம்ம நாட்டுக்கு புதுசு கிடையாதுங்க. உங்கள சில பேருக்கு இது புதுசா இருக்கலாம், நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க. இந்த மாதிரி சூழ்நிலை அண்மை காலத்துல மகாராஷ்டிரத்துல நடந்திருக்கு, கோவால நடந்திருக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அஸ்ஸாம்ல நடந்திருக்கு, கர்நாடகால நடந்திருக்கு. கர்நாடகால பாத்தீங்கன்னா குமாரசாமி கவுடான்னு ஒருத்தர் வந்து 20 சீட்டோ 25 சீட்டோ வச்சுக்கிட்டு 2 முறை சீஃப் மினிஸ்டர் ஆனார். கர்நாடகாவில் ரொம்ப கம்மியான சீட்டை வச்சுக்கிட்டு 2-3 முறை சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. மகாராஷ்டிரத்திலயும் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இப்ப வந்து தேவேந்திர பட்னாவிஸ் தான் சிஎம் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்மியான சீட்டை வச்சு அந்த இடத்துல அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு. எப்படின்னா அந்த மெஜாரிட்டி இல்ல, பட் ஏதோ ஒரு கால்குலேஷன்ல அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க அச்சீவ் பண்ணி ஆகணும், அது நடந்திருக்கு. இட்ஸ் நாட் நியூ டு இந்தியா, பட் இட் இஸ் வெரி வெரி நியூ டு தமிழ்நாடு. அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப புதுமையான விஷயம். அதனாலதான் நம்ம எக்ஸ்ட்ரீம் இன்ஃபர்மேஷன்லாம் கேள்விப்படுறோம். ரியாலிட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியல. திமுக அதிமுகன்னு 2 எதிர் திசையில 2 துருவ கட்சிகள் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை என்ன? ஒரு சில டாக்ஸ் வந்து இவங்க 2 பேர் கூட ஃபியூஸ் ஆகலாம். இதுதான் ஜனநாயகத்தினுடைய இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சென் சொல்றாரு, சாரி ஆரோ சொல்றாரு. ஓகே, சென்ஸ் கேப்பபிலிட்டி அப்ரோச்சுக்குள்ள வந்துடலாம். சென்ஸ் கேப்பபிலிட்டி அப்ரோச்ன்றது என்னன்னா, சென் வந்து பொதுவா எதுக்கு எதிரானவன் அப்படின்னா, வெறுமனே பணமா கொடுக்கறதுல வந்து ஒரு நியாயம் கிடையாது. பணத்தினுடைய அளவுல நீங்க மெஷர் பண்றது நியாயம் கிடையாது. கேப்பபிலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல வெல்ஃபேரை பார்க்கணும். அதாவது சென்னுடைய முக்கியமான ஒன்லைனர் என்ன தெரியுங்களா? சென் offered a profound critique of entire foundation of traditional economies which focused on utility or income. அதாவது சென் என்ன சொல்ல வர்றாருன்னா, சென்னுடைய வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ன்றதே கான்செப்டே என்னன்னா, கிட்டத்தட்ட நாம் தமிழர் மாதிரி தான் சென்னு. பாருங்க, நாம் தமிழர் இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்க, ரைட்டுங்களா? ஆனா சென் இதை பத்தி எப்பயோ பேசியிருக்காரு. சென்னுன்னு யார சொல்ற? அமர்த்தியா சென். அவர் இந்தியன் தான். அவரு அமர்த்தியா சென் வந்து என்ன சொல்றது, நாம் தமிழர் அதை பத்தி அது மாதிரி தான் இப்ப பேசுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சென் வந்து இலவசத்திற்கு எதிரானவர், அதிகப்படியான இலவசத்துக்கு எதிரானவர்னு நம்ம எதை மீன் பண்றோம்னா, நீங்க நாட்டுல வந்து நிறைய இன்கம் வருது, நிறைய ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறீங்க, அது பண்றீங்க இது பண்றீங்க, அது வந்து ஏற்கப்படாது, அது உண்மையான வளர்ச்சி கிடையாது, அது உண்மையான சமூக நலன் கிடையாது, அது மாறக்கூடியது, அது மாறக்கூடியது. அதுக்கு அவர் சொல்றாரு ஃபங்க்ஷனிங்னு சொல்றாரு. பீயிங் அண்ட் டூயிங் தட் எ பர்சன் வேல்யூஸ், பீயிங் வெல் நரிஷ்ட், பீயிங் லிட்ரேட், ஹேவிங் செல்ஃப் ரெஸ்பெக்ட், பார்ட்டிசிபேட்டிங் இன் த கம்யூனிட்டி லைஃப், இதையெல்லாம் உருவாக்கு. அதுதான் உண்மையான சமூக சுதந்திரம். சென்னு முக்கியமா சொல்றது சொசைட்டல் ஃப்ரீடத்தை சொல்றாரு. எது தெரியுமா சொசைட்டல் ஃப்ரீடம்? நீ ஃப்ரீ பஸ் விடுவன், நான் நிக்கிறது வந்து ஃப்ரீடம் கிடையாது. நான் வந்து ஏசி பஸ்ல கூட நான் போலாம்,
அந்த அளவுக்கு என்னுடைய கேப்பபிலிட்டி இருக்கணும், அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை நீ கட்டமைச்சிருக்கணும் அப்படின்றதுதான் சென்னுடைய அப்ரோச். சென்னுடைய அப்ரோச். இது சீமான் டைலாக் இல்ல, இது அமர்த்தியா சென்னுடைய டைலாக்ங்க. அமர்த்தியா சென் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஃப்ரீ பஸ் விடுவ, நான் நின்றுட்டு இருக்க முடியாது. எனக்கு இப்ப போகணும், ஏசி பஸ்ஸே இப்ப வந்தாலும் நான் 100 ரூபாய் கொடுத்துட்டு நான் போகணும். எஸ் 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 எஸ். இலவசங்கள் எல்லாமே மார்க்கெட் ஃபெயிலியர், டவுட்டே இல்ல. எஸ் 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 கரெக்டுங்க. இலவசம் என்பது அங்காடியில் சமனற்ற நிலைமை. எப்படி இலவசம் வர முடியும்? ஒரு பொருளையும் ஒரு ஒரு பொருளை வித்து வாங்குறதுக்கு விலைன்னு ஒண்ணு நிர்ணயிக்கப்படுது இல்லையா? அப்ப அரசாங்கம் இலவசமா பஸ் விட்டா அது மார்க்கெட் ஃபெயிலியரே இல்லையா? மார்க்கெட் ஃபெயிலியர் தான். எப்படி மார்க்கெட் ஃபெயிலியரு? இப்ப நீங்க இலவசமா பஸ் விடலன்னா நிறைய ஷேர் ஆட்டோ ஓடி இருக்கும், நிறைய பிரைவேட் பஸ் ஓடி இருக்கும். நீங்க இலவசமா பஸ் விடும் போது ஷேர் ஆட்டோவுக்கு கிடைக்க வேண்டிய வருமானமோ ஆட்டோவுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் அடிபடுதா? அப்ப அங்காடியில சுதந்திரத்தோட செயல்பட வேண்டிய தேவை மற்றும் அளிப்பு காரணிகள் அந்த இடத்துல பாதிக்கப்படுதா? அப்ப அது அங்காடி சமனற்ற தன்மை தான், அது மார்க்கெட் ஃபெயிலியர், நோ டவுட்ஸ். அங்காடி தோத்து போற கிடையாது. சென்னும் அதை தான் சொல்றாரு. சென்னு என்ன சொல்றாரு? நீ எனக்கு சலுகை கொடுக்காத, நீ எனக்கு இலவசமா காசு கொடுக்காத, நீ எனக்கு வேலை வாய்ப்பு உற்பத்தி பண்ணி தரணும்லாம் சொல்லாத. ஒரு சமூகமே நான் எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறதுக்கான வசதியா எனக்கு இருக்கணும்னு அவரு சொல்றாரு. அப்ப சென் என்ன சொல்றாரு? ஆஹ் ஒரு இலவசம் அல்லது வருமானம் வருது, அல்லது சமுதாயத்துல நீ எனக்கு இந்த இந்த சலுகை இந்த ரிசர்வேஷன் எல்லாம் பண்ணன்றதை விட எது உண்மையான சமூக நலன் அப்படின்னு அவர் எது நினைக்கிறாரு, எது உண்மையான பேரட் ஆப்டிமாலிட்டி நினைக்கிறாருன்னா, மக்கள். இந்த இடத்துல பாருங்க, அவரோட 2 வார்த்தை சொல்றாரு, ஃபங்க்ஷனிங் அண்ட் கேப்பபிலிட்டி. ஒரு சமுதாயம் எப்படி இயங்கணுமா? பீயிங்ஸ் அண்ட் டூயிங்ஸ் தட் எ பர்சன் வேல்யூஸ். ஒரு பர்சன் மதிக்கக்கூடிய எல்லா விஷயமும் அவனுக்கு கிடைக்கணுமா? அவனுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து சாப்பாடு கிடைக்கணுமா? போதுமான அளவுக்கு அவன் படிச்சிருக்கணுமா? போதுமான அளவுக்கு அவனுக்கு சுயமரியாதை இருக்கணுமா? அதுதான் முக்கியமான விஷயம். சுயமரியாதையோட ஒருத்தன் இருக்கிற அளவுக்கு நீங்க சமுதாயத்தையும் பொருளாதாரத்தையும் இயக்குங்க அப்படின்றாங்க. ரேஷன் கடைசியில இலவசமா அரிசி வாங்க நம்ம போய் நின்னோம்னா நம்மள என்னவோ பிச்சை எடுக்கிற மாதிரி பாக்குறாங்க. அங்க இருக்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க ரேஷன் கடை எத்தனை பேர் போயிருக்கீங்க? நம்ம போய் நிற்போம், அப்படியே பாவமல் இருப்போம். ஏமா தெளி நில்லுமா, தேடி போமா, நம்மளை விரட்டுவாங்க. அந்த பஸ்ல இப்ப ஃப்ரீ டிக்கெட் பஸ்ல ஏறும்போது கூடவே பாருங்க, அதுல ஏதோ ஒரு நெருடல் ஒரு 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 மூலையில இருக்கு. இப்ப இந்த ஸ்கீமை நான் தப்பு சொல்லல, சென்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அதனால சொல்றேன். சென்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அப்ப நமக்கே ஒரு நெருடல் ஆகுது. ஒருவேளை நம்ம டிக்கெட் எடுக்கிறதுன்றதுனால தான் நம்மள மாதிரி ஒரு மாதிரி சீப்பா ட்ரீட் பண்றாங்க. அப்ப நம்ம சுயமரியாதை அந்த இடத்துல இடிக்கப்படுது. அது ஜஸ்ட் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. இதெல்லாம் சென்னு ஏற்கனவே பேசிட்டார். 90s 80ஸ்லயே பேசிட்டார். 1980s 1990ஸ்லயே பேசிட்டார். 1998ல இதே கோட்பாட்டுக்காக சென்னுக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு அவர். நோபல் பிரைஸ் வாங்கின எக்கனாமிக்ஸ்க்காக நோபல் பிரைஸ் வாங்கின முதல் இந்தியர் இவர் தான். அது மறந்துடக்கூடாது. ரைட்டுங்களா? ஃபைன். அப்போ இப்போ சென்னுடைய இந்த கேப்பபிலிட்டி அப்ரோச்ல அவர் சொல்ல வர விஷயம் என்ன? freedom to achieve valuable functionings. It represents a set of alternative bundles of functioning a person can choose from. ஒரு தனிநபருக்கு என்னென்னலாம் தேவைன்னு அவன் ஆசைப்படுறானோ அது எல்லாத்தையும் அடையிற அளவுக்கு இந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட்டிருக்கணும். அந்த அளவுக்கு அவனுடைய தனிநபர் சிச்சுவேஷன் இருக்கணும் அப்படின்னு தான் செல்வி சொல்றாரு. அதான் சென்னுடைய கேப்பபிலிட்டி. அப்ப ஃபங்க்ஷனிங்ன்றது என்னது? அவனுடைய தேவைகள். கேப்பபிலிட்டின்றது அதை அடையிறதுக்கான வழிமுறைகள். இதுதான் சென்ஸ் கேப்பபிலிட்டி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். It shifts the focus from what people have to how people feel. அப்ப மக்களுடைய இன்பத்துல இருந்து அவருடைய பயன்பாட்டு மனநிலையம் சம்பந்தமானது ஜம்ப் ஆகுது to what they can actually do and be. This framework is a theoretical basis for human development index. 1991ல மெஹபூப் உல்லக் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஒரு பாகிஸ்தான் எக்கனாமிஸ்ட். அவங்களும் இந்தியன் எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை கிரியேட் பண்ணாங்க. அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பேசுற முக்கியமான விஷயம் வாழ்க்கையினுடைய தரம். வெறும் வருமானத்தை பத்தி மட்டும் பேசல. நீண்ட ஆயுள் காலத்தோட மக்கள் இருக்காங்களா? போதுமான அளவு வருமானம் இருக்கா? போதுமான அளவு கல்வி அறிவு இருக்கா? இது மூணுத்தையும் பாக்குறாங்க. உடல் நலம், கல்வி மற்றும் வருமானம், இது மூணுக்கும் சேர்ந்தாதான் அது மனித வள குறியீடு. இந்த மனித வள குறியீட்டை 1991 வருஷம் உருவாக்குனது பாத்தீங்கன்னா அமர்த்தியா சென்னும் மெஹபூப் உல்லக் அப்படின்ற பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் 2 பேரும் சேர்ந்துதான் இதை கிரியேட் பண்ணாங்க. இதுக்கான பேசிக் பவுண்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனிங் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். ஃபங்க்ஷனிங்ன்றது என்னது? மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்றது. கேப்பபிலிட்டிஸ்ன்றது என்னது? அதுக்கான சக்தியை இந்த அரசாங்கமோ அல்லது சமூகமோ உருவாக்கி இருக்கா அப்படின்றது சிம்பிளான விஷயம். கரெக்டுங்களா?
ஃபைன். ஸோ அதுதான் ஒரு ஃப்ளோ சார்ட்ல காமிக்கிறோம். கன்வர்ஷன் ஃபேக்டர், ரிசோர்சஸ் இருக்கு, அதுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருந்தால் அந்த ஃபங்க்ஷனிங் சாதாரணமாகவே நடக்கும். அவங்க ஆசைப்படுற எல்லா விஷயமும் அவங்க நடக்கும் அப்படின்றது தான் சென்ஸோடைய கேப்பபிலிட்டி அப்ரோச். இப்போ இந்த இந்த ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா இதுல இருக்கிற எல்லாத்த பத்தியும் ஒரு ஷார்ட் பிக்சர்ல கொண்டு வந்திருக்கோம். அந்த கோர் ஐடியா அதை பத்தி என்ன உள்ள சொல்றாங்கன்றது அந்த டைம் கிடைக்கும் போது பாருங்க. ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷனை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்றது இப்போ ஒரு அங்காடி அமைப்புக்குள்ள ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் இருந்தா அதுவும் மார்க்கெட் ஃபெயிலியர் தான். அதனால மார்க்கெட் ஃபெயிலியர் இருக்கிற எல்லா இடத்துலயும் சமூக நலன் இல்லாம போயிடுதுன்னு நாம நினைச்சுக்கணும். மார்க்கெட் ஃபெயிலியர் இருக்கிற எல்லா இடத்துலயும் சமூக நலன் இல்லாம போயிடுதுன்னு நினைச்சுக்கணும். ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மறக்காதீங்க, ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் எ மூவி கால்டு ரமணா. வாய்ப்பு கிடைச்சா பாருங்க, தாராளமா பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா அந்த மூவியோட தீமே இதுதான். கம்பெனி ஆஃப் ரீகால் எ மூவி கால்டு ரமணா, ஃபேமஸான நல்ல படம். கம்பெனி ஆஃப் ரீகால் மூவி கால்டு ரமணா. ரமணான்னு ஒரு படம் இருக்கு, விஜயகாந்த் பாஸ்டவே. அந்த படத்தோட அந்த படமே ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் தான். என்ன ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்? நம்ம ஒரு ஒரு பேஷண்டோட அட்டெண்டன்ட் நமக்கு தெரியாது உயிரோட இருக்காங்களா செத்து போயிட்டாங்களா, நம்ம ஒன்றும் பெருசா தெரியாது. நம்ம கஷ்டத்துக்காக தூக்கிட்டு போறோம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல. ஆனா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓ இவங்களுக்கு விஷயம் தெரியல, உயிர் போகக்கூடிய நிலைமை எப்படி செத்து போயிடுவார்னு நினைச்சவங்களை கூட என்ன பண்ணுவாங்க, மறந்துடாதீங்க, எப்படி செத்து போயிடுவார்னு நினைச்சவங்களை கூட ஒரு அட்மிஷன் போட்டு ஒரு 10 டெஸ்ட்டை பண்ணி ஒரு 3 நாள் வச்சிருந்து கடைசியில் செத்து போயிட்டாருன்னா அப்போ அதுல இருந்து ஒரு வருமானம் பார்த்துருவாங்க. அப்போ இந்த நோயாளிகளுக்கு இந்த நோய்க்கான காரணம் என்ன, அதை சரி செய்யறதுக்கான விலை எவ்வளவு கொடுக்கணும், மருந்தோடைய விலை என்ன, ட்ரீட்மெண்ட் தேவையா இல்லையா, ஸ்கேன் எடுக்கணுமா இல்லையா, எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு சைடு ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஜீரோ. ஆனா செல்லர், ஸோ பையருக்கு இன்ஃபர்மேஷன் ஜீரோ, செல்லருக்கு இன்ஃபர்மேஷன் மோர். அப்படின்னா இதுதான் ஏசிமெட்ரிக் அப்படின்னு சொல்றோம். சிமெட்ரிக்னா இரண்டு பக்கமும் சமமாக, ஏசிமெட்ரிக்னா இரண்டு பக்கமும் சமம் அற்ற. ஒரு பக்கம் நிறைய தெரியும், ஒரு பக்கம் நிறைய தெரியாது. ஸோ ரமணா படம் வந்து ஒரு ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ரைட்? ஏன்னா அதுல மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் செக்டர்ல தான் இது அதிகமாக நடக்கும். A situation where one party in transaction has more or better information than other. This imbalance leads to market failure and inefficiency. யாராவது சொல்லுங்க எப்படி இந்த இம்பேலன்ஸ் மார்க்கெட் ஃபெயிலியர் கிரியேட் பண்ணுது அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவன் என்ன பண்றான், ஓவர் பிரைஸ் சார்ஜ் பண்றான். ஓவர் பிரைஸ் சார்ஜ் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஒரு தரப்பு பலன் அடையுது, ஒரு தரப்பு பாதிக்கப்படுது. ரைட்டுங்களா? அப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் தி கோல்டன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன். அப்போ உடனே இப்போ ஏன்னா உங்கள யாராவது டாக்டர் ரிலேட்டடா இருக்கலாம், உங்க வீட்டில் யாராவது மெடிக்கல் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், இது எல்லாரையும் சேர்த்து சொல்றீங்க. ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்றது மருத்துவத்துறையில இருக்குன்றது பொதுவான நம்பிக்கை. வேற சில துறைகளிலுமே இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் ஆர் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன். ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் ஃபீஸ் நீங்க கேட்டீங்கன்னா கட்டிட்டு போயிட்டே இருக்கணும், நீங்க விளக்கம் கேட்க முடியாது. நிறைய இடத்துல பில் தர மாட்டாரு, இல்லைங்களா? காலேஜ்லயும் அந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்கு. அதுலதான் நேற்று யாரோ ஒருத்தர் என்ன கலாய்ச்சி விட்டாங்க, சார் ஆன்லைன் கோச்சிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டாங்க. ஐ திங்க் அகைன் ஐ ஹேவ் டு ரீஅஃபர்ம் திஸ் சைட். வி ஆர் as far as ப்ரொஃபஸர் அகாடமி இஸ் கன்சர்ன், இட்ஸ் a வெரி ஜென்யூன் ப்ரைசிங். இன்ஃபேக்ட் நான் நிறைய டைம் வந்து மேனேஜ்மெண்ட் லெவல் இவங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது அதில் பேசும்போது நான் கவனிச்சிருக்கேன். உண்மையிலேயே ஒரு வெல்ஃபேர் நோக்கத்தோட ஏதாவது இந்த சொசைட்டில பண்ணிடணும், யாராவதுக்கு இது பலன் அடையணும். எனக்குமே இந்த கோஆர்டினேட்டர் மேடம் சொல்லும்போது, சார் நிறைய வந்து ஒரு டஃப்பான பேக்ரவுண்ட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அவங்க எல்லாரும் சக்சஸ் பண்ணணும், இந்த மென்டாலிட்டியோட தான் இந்த அகாடமி ரன் ஆகுது, மறந்துடாதீங்க. இதுல வந்து வெறுமனே வந்து மானிட்டரி பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் கிடையாது, இதுல இருக்கிறவங்க எல்லாருமே சக்சஸ் பண்ணணும், லைஃப்ல அவங்க ஏதாவது நான் அச்சீவ் பண்ற அந்த நோக்கம் கண்டிப்பாக இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இதுவுமே ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லிடுறேன். அட்வர்ஸ் செலெக்ஷன். ஸோ ஏசிமெட்ரிக் இருக்கும்போது என்ன நடக்கலாம் அப்படின்னா அட்வர்ஸ் செலெக்ஷன்ஸ் நடக்கலாம். அதுல ஃபேமஸா ஒரு கான்செப்ட் இருக்குங்க, லெமன்ஸ் மாடல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் நடக்கும்போது அட்வர்ஸ் செலெக்ஷன் நடக்கும். அட்வர்ஸ் செலெக்ஷன் என்ன? இப்போ அதுக்கு வந்து காரை வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் புக்ல ஒரு எக்ஸாம்பிள் இது. அது என்ன சார் காரு, நீங்க புரியலையே சார். ஒரு அங்காடி கெட்டு போறதுக்கான காரணம் ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் ஆகலாம், அதனால அட்வர்ஸ் செலெக்ஷன் நடக்கலாம். அட்வர்ஸ்னா என்ன? அட்வர்ஸ்னா மோசமான மோசமான தேர்வு, மோசமான தெரிவு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட வரேன், ரைட்டுங்களா? அட்வர்ஸ் செலெக்ஷன்ஸ்க்காக வரேன், ரைட்? எத்தனை பேர் பல்லாவரம் மார்க்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்க அல்லது போயிருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? பல்லாவரம் மார்க்கெட்
ஆர் கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை போயிருக்கேன். ஏதாவது ஆமாம் சார், தெரியும் சார், பல்லாவரம் மார்க்கெட் கேள்விப்பட்டிருக்கேன் சார், தெரியும் சார். சுமையா மேம் எஸ் போட்டாங்க. மற்றவங்களாம் பல்லாவரம் மார்க்கெட் சென்னையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ரைட்டுங்களா? அதில் என்னன்னா எல்லா பொருளும் சீப்பாக கிடைக்கும். நான் சில இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், சில திருட்டு பொருளாக வரும், அதனால தான் விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் வருது, அதனால கம்மியாக இருக்குன்னு. இப்போ இந்த பல்லாவரம் மார்க்கெட்டே கேள்விப்பட்டிருக்கேன். எஸ், தேங்க்யூ சார். இந்த பல்லாவரம் மார்க்கெட்டுன்றதே அட்வர்ஸ் செலெக்ஷன்ஸ் தான். என்ன அட்வர்ஸ் செலெக்ஷனு? பல்லாவரம் மார்க்கெட்ல போயிட்டு வந்தவங்க வெளியில புது பொருள் ஈஸியா வாங்க மாட்டாங்க. போடா, பல்லாவரம் மார்க்கெட்ல இதை நான் 20 ரூபாய்க்கு வாங்கிடுவேன். யூஸ்டு திங்ஸ், எஸ். ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, போடா பல்லாவரம் மார்க்கெட்ல இதை நான் 500 ரூபாய்க்கு வாங்கிடுவேன், நீ நான் இந்த ரேட்டுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஹேண்ட் பொருளை நீங்க வாங்கி பழக்கப்பட்டவங்க புது பொருளை வாங்கும் போது அதை கொஸ்டின் பண்ணுவாங்க. என்னன்னு கொஸ்டின் பண்ணுவாங்க? இதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகங்க, அட என்னதான் இருந்தாலும் இது ரொம்ப மோசங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு தரமான நல்ல பொருளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா விலை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு தப்பான பொருளை சூஸ் பண்ணுவாங்க. அப்ப தப்பான பொருளை தொடர்ந்து சூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது புது பொருள் அல்லது நல்ல பொருளை உற்பத்தி செஞ்சு விற்பனை பண்றவங்க அதனுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த இடத்துல அங்காடி தோத்து போயிடுது, மார்க்கெட் ஃபெயிலியர் ஆயிடுது, மார்க்கெட் உடையுது. இன்ஃபேக்ட் இங்க பாருங்க, மார்க்கெட் பிரேக் டவுன். கடைசியில அப்போ இது யூஸ்டு கார் மார்க்கெட்ல சொல்றாங்க, யூஸ்டு கார் மார்க்கெட்ல ரேட் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி காசுக்கு கார் வாங்கிடலாம். அப்போ புதுசா கார் மேனுஃபேக்சர் பண்றவன் இதை பார்த்துக்கிட்டே இருப்பான். புதுசா காரை மேனுஃபேக்சர் பண்றவன் என்ன பண்ணுவான்? இதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அடா போங்கடா, உங்களுக்காக பாடுபடுறதே வேஸ்டான்னு சொல்லிட்டு அவன் ப்ரொடக்ஷனே குறைச்சிக்குவான். சம்டைம்ஸ் ப்ரொடக்ஷனே பண்ணாம அந்த பிசினஸ்ல இருந்து வெளியே போயிடுவான். இந்த பிரச்சனைய, இந்த அட்வர்ஸ் செலெக்ஷன் எக்கனாமிக்ஸ்ல ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. என்ன தெரியுங்களா? என்ன அது? லெமன்ஸ் ப்ராப்ளம். ஹேவ் யூ ஹர்ட்? இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை எக்கனாமிக்ஸ்ல லெமன்ஸ் ப்ராப்ளம் சொல்றாங்க. நல பொருளியல்ல எலுமிச்சை பிரச்சனை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? எலுமிச்சை பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த தமிழ் புக்லயும் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஏதாவது சிலபஸ்ல எலுமிச்சை பிரச்சனைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கு, லெமன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. லெமன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். எலுமிச்சை பிரச்சனை எந்த தமிழ் புக்லயும் வராது. அது ஏன் சார் லெமன்ஸ் பிரச்சனைன்னு சொல்றாங்க? இப்ப இதான் கான்செப்ட். இது ஏன் லெமன்ஸ் ப்ராப்ளம் சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் சொல்றேன் பாருங்க. ஓகே, எஸ், வர வர அதுதான். இது ஒண்ணு பீச் பழம். தமிழ்ல என்ன பேருன்னு கரெக்டா தெரியல, ஒரு டைம் பார்க்கலாமா? நீங்க பாருங்க, உங்க போன் எடுத்து பீச் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு எலுமிச்சை. ரெண்டு பழம் இருக்கு. பீச் தமிழா அப்படின்னா என்ன? பிடிப்பேரின்னு சொல்றாங்க. நானே அது கேள்விப்பட்டதில்ல. பீச் பழத்துக்கு பேரு அதான் வர 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 அது ஏன் லெமன்ஸ் பிரச்சனைன்னு சொல்றாங்கன்றதுல நான் வரேன். இது வெல்ஃபேர் எக்கனாமிக் சம்மந்தப்பட்டதுதான். எப்படி அங்காடி தோட்டு போகுது, எப்படி முழுமையான நலன் கிடைக்காம போயிடுதுன்றது அந்த கான்செப்டுக்கு தான் நானும் வரேன். பீச் பழம், இப்போ உங்க ஸ்கிரீன்ல பாருங்க, இந்த இடத்த ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா? ரைட். இப்போ இது பீச் பழம், இந்த பக்கம் இருக்கிறது லெமனு, கரெக்டுங்களா? ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இந்த பீச்சை நீங்க கட் பண்ணீங்கன்னா வெளியில எந்த அளவுக்கு அட்ராக்டிவா இந்த கலரோட இது இருக்கோ அதே மாதிரியே தான் உள்ள இருக்குமா. இது பீச்சோடைய தன்மை. இப்ப பீச் பழம்ன்றது என்னது? தமிழ்ல நான் அப்பதாங்க பார்த்தேன், போன்ல ஓபன் பண்ணி பார்த்தேன். குடிப்பேரி பழம், அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? குடிப்பேரி பழம். இது அமெரிக்கால கிடைக்கக்கூடியது. அதனாலதான் பிரச்சனை. இந்த லெமன்ஸ் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சதே அமெரிக்கால தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது பீச் பழம், இது லெமன் பழம், ரெண்டும் ஓகே. பீச் பழம் வெளியில பார்க்கறதுக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்குமா, கட் பண்ணா உள்ளேயுமே ஆரஞ்சு கலர்ல தான் இருக்குமா. ஸோ வெளியில என்ன இருக்கோ அதேதான் உள்ளேயுமா. ஆனா லெமன் எப்படி இருக்குன்னா வெளியில மஞ்சளா இருக்குமா, உள்ள கட் பண்ணீங்கன்னா அந்த மஞ்சள் தன்மை அப்படியே கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கும். ஸோ வெளியில ஒரு மாதிரி இருக்குமா, உள்ள ஒரு மாதிரி இருக்குமா. ஆனா பீச் அப்படி கிடையாதான். வெளியில எப்படி பியோர் ஆரஞ்சு இருக்கோ அதே மாதிரி பியோர் ஆரஞ்சு உள்ள இருக்குமா. அப்போ இந்த புது காரை யூஸ்டு காரோட கம்பேர் பண்றாங்க. யூஸ்டு கார் வெளியில பாத்தீங்கன்னா பக்காவா எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே பட்டி டிங்கரிங் பார்த்து பிரைட்டா இருக்குமா. மக்களுக்கு என்ன தோணும்? இதுவே நல்லாதான் இருக்கு, இதே வாங்கிக்கலாம். ஆனா அது உள்ள இருக்கிற பேர் பார்ட்ஸ் எல்லாம் தேஞ்சு போயிருக்கும், அது நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். அப்ப மக்கள் பீச் பழத்துல இருக்கிற நம்பிக்கையிலே லெமனையும் வாங்குறாங்க. ரெண்டு காரும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ரெண்டும் ஓரளவுக்கு பாக்குறதுக்கு நல்ல கண்டிஷனுக்கு தான் இருக்கு, நாம ஏன் இதே வாங்கக்கூடாதுன்னு இதை வாங்கி வாங்கி அந்த உற்பத்தியை அஃபெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேரு லெமன்ஸ் ப்ராப்ளம், ரைட்டுங்களா? ரொம்ப ஃபேமஸான தியரி வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ல. இது காலேஜ் டிஆர்பில லெமன்ஸ் ப்ராப்ளம் கொஸ்டின் வந்துச்சுங்க. இந்த வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் லெமன்ஸ் ப்ராப்ளம் காலேஜ் டிஆர்பில வந்துச்சு. அண்டர்ஸ்டூடுங்களா? எஸ் ஆர் நோ?
ஸோ இந்த லெமன்ஸ் ப்ராப்ளம்ன்றது வர இடம் அட்வர்ஸ் செலெக்ஷன், மோசமான தேர்வு. அது என்ன மோசமான தேர்வு? மக்கள் பாருங்க, ஒரு நல்ல பொருள் புது கார் இருக்குது, அதை விட்டுட்டு போய் பழைய காரை வாங்குறாங்க. இதான் மோசமான தேர்வு. இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? அட்வர்ஸ் செலெக்ஷன். இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? அட்வர்ஸ் செலெக்ஷன். இப்போ பின்னாடி வந்தா இன்னும் பெட்டரா புரியும். எட்டிமாலஜி பாருங்க. The sour experience, just as lemon looks like bright and appealing on outside, but inside sharp and sour once you bite. லெமன் வெளியே பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு, அதை அரிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி புளிப்பா இருக்கு. அதே மாதிரிதான் லெமன் கார் லுக்ஸ் லைக். அப்போ இந்த முக்கியமான அந்த வார்த்தை இப்பதான் நம்ம முக்கியமா சொல்லணும். அமெரிக்காவில் ஒரு பழக்கம் இருக்கு. லெமன்ன்ற வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? இட்ஸ் அன் அமெரிக்கன் ஸ்லாங். The term lemon is used because it is an American slang for a product, more specifically a car that is found to be defective or worthless only after having purchased. நமக்குள்ள டுபாக்கூர் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கலாம்? டுபாக்கூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் லெமன். அவங்க ஊர்ல லெமன் அப்படின்னு சொன்னாங்கன்னா டுபாக்கூர். டுபாக்கூர்னா என்னன்னா, ஏய் உன்ன போய் நம்ம நீ ஒன்னா நம்ம டுபாக்கூர்றானு பார்க்கும்போது நம்பிடுவோம். அப்புறம் அதை போய் கம்மிட் ஆன அப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்போ ஒரு பொருளை வாங்குவோம், பரவாயில்ல நல்லா இருக்குன்னு நினைப்போம். லோ ப்ரைசஸ், லோ ப்ரைசஸ், லோ குவாலிட்டி. ஆனா வெளியில தெரியாது, வாங்கி யூஸ் பண்ணாதான் தெரியும். அவங்க ஊர்ல அமெரிக்கால என்ன சொல்றாங்கன்னா, லெமன் ப்ராடக்ட்னா அது ஒரு சீப்பான ப்ராடக்ட், வாங்கிட்டா நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதுதான் அந்த லெமன்ற வார்த்தையை அவங்க அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. அதுதான் இதனுடைய எட்டிமாலஜிக்கல் பேக்ரவுண்ட். ஐ ஹோப் நவ் அண்டர்ஸ்டூட். அதர் எக்ஸாம்பிள்ஸ், இன்சூரன்ஸ் மார்க்கெட்டும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்றாங்க. இன்சூரன்ஸ் மார்க்கெட்டும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்ன எக்ஸாம்பிள்? இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிக் பீப்புள் ஆர் மோர் லைக்லி டு பை ஹெல்த் இன்சூரன்ஸ். அதனால என்ன ஆகலாம்? ஹெல்த் இன்சூரன்ஸோட பிரீமியம் அதிகமாகும். அதனால என்ன ஆகும்? நிறைய பேர் இன்சூரன்ஸே வாங்காம போவாங்க. இந்த இந்த இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். அட்வர்ஸ் செலெக்ஷன்ஸ்ல இது ஒரு எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்? இன்சூரன்ஸ் ஒரு உதாரணமா சொல்றாங்க. என்னன்னா, நோயால பாதிக்கப்படக்கூடியவங்க ஒரு பகுதி. அப்ப நோயால பாதிக்கக்கூடியவங்க நிறைய ஹெல்த் இன்சூரன்சஸ் எடுப்பாங்க. நிறைய பேர் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து ஆரம்பிச்சு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பயப்படுவாங்க. என்னடா அது இவ்வளவு பேர் கிளைம் பண்றாங்களேன்னு நினைப்பாங்க. அப்போ கிளைம்களுடைய ரேட் அதிகமாச்சுன்னா பிரீமியமோட ரேட்டும் அதிகமாகும். அப்ப என்ன பண்ணுவாங்க? கடைசியில் என்ன ஆகும்? ரிஸ்கி பரோவர்ஸ் ஆர் மோர் லைக்லி டு சீக் லோன். அப்போ இந்த இந்த லோனுடைய பிரீமியம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடும். அப்போ மார்க்கெட் இன்எஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல கிரியேட் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க லெமன்ஸ் மாடல். சொல்யூஷன்ஸ் டு அட்வர்ஸ் செலெக்ஷன். இந்த மாதிரி ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் இருக்கிற இடத்துல என்ன தீர்வு கொடுக்கலாம், எந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா இதை சரி செய்யலாம் அப்படின்றதான் அந்த கேள்வி. சிக்னலிங். The informed party takes action to reveal their guarantees and education training. இன்னைக்கு வந்து நம்ம நிறைய ஆன்லைன் சைட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பழைய காரா யூஸ்டு காராவே இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போய் பார்த்துட்டு அதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து OLX கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எனிபடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் பர்ச்சேஸ்ட் OLX? OLXல பாத்தீங்கன்னா, OLXல பாத்தீங்கன்னா இதே மாதிரி லெமன் ப்ராப்ளம் தான். சீப்பான பொருள் எல்லாமே அதுல ஆன்லைன்ல கிடைக்கும் OLXல. கரெக்டா? ஆனா அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதுல என்னன்னா, அவங்க அதுலயே போட்டிருப்பாங்க என்ன கன்ஃபிகரேஷன், அதனுடைய போட்டோ, அது எந்த இயர் மாடல், அதுல எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகல. OLX ஹேவ் யூ ஹர்ட் ரைட்? இதுதான் ஃபர்ஸ்ட். OLX மாதிரி இருக்கிறது சிக்னலிங். அதாவது அந்த பொருளை வாங்கக்கூடியவங்களை எஜுகேட் பண்றதுக்கு பேர் தான் என்னது? OLX. ஹர்ட் ரைட். நெக்ஸ்ட், the uninformed party induces revelation of types. Screening. அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆஃபரிங் டிஃபரெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வித் வேரியிங் டிடக்டபிலிட்டிஸ் அண்ட் ப்ரீமியம்ஸ். ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறி இது இன்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு ப்ரீமியம் அதிகம். இன்சூரன்ஸ் கம்பெனில பாத்தீங்கன்னா வயசு ஆக ஆக நீங்க கட்ட வேண்டிய ப்ரீமியம் தொகை அதிகமாகும், சலுகைகள் குறைய ஆரம்பிக்கும். சின்ன வயசுல இருக்கீங்கன்னா பிரீமியம் தொகை கொஞ்சம் கம்மியா இருக்கும், சலுகைகள் அதிகமா இருக்கும். அதே போல கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ், அரசாங்கமே நேரடியா தலையிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணலாம். டு இன்சூர் த ரிஸ்க் பூல் இன்க்ளூடிங் த ஹெல்தி பீப்புள். moral hazards. moral hazards சொல்லும் போது, once a person has a fire insurance, they may be
ஃபீல் லைக் லெஸ் கேர்ஃபுல். சில இடத்துல இந்த இன்சூரன்ஸ்னால அந்த தார்மீக அபாயம் இருக்கும். தார்மீக அபாயம்னா என்ன? சரி, நம்ம காசு கட்டுறோம், கேர்ஃபுல்லா கிளாஸ் கவனிக்கணும். இது தார்மீக பொறுப்பு. அட போடா, நான் தாண்டா காசு கட்டுறேன், உன் கிளாஸ் நான் கவனிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மாரல் ஹசார்ட், அந்த கேர்லெஸ்னஸ். நான் தானே காசு கட்டுறேன், அதனால நான் அப்படிதான் இருப்பேன், நான் பார்த்தா பாப்பா பார்க்கட்டுன்னு போக மாட்டேன் அப்படின்னா அந்த கேர்லெஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்ல மாரல் ஹசார்டுன்றாங்க. சார் அகைன் இது வந்து வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ல எங்க சார் வருது? நல பொருளியல் எங்க வருதுன்னா இன்சூரன்ஸ் வர இடத்துல வருது. எப்படி இன்சூரன்ஸ் வர இடத்துல வருது? இந்த இடத்துல இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் வச்சு சொல்றாங்க. It occurs after a transaction when an informed party has an incentive to change their behavior in a way that is costly to uninformed party. Again, சில சில இடத்துல கஸ்டமர்ஸும் இந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப கஸ்டமர்ஸ்க்கு நிறைய தெரியும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தா நிறைய கிளைம் பண்ணிக்கலாம்னு. ஆனா அதை ஆஃபர் பண்ற இன்சூரன்ஸ் கம்பெனி அதை பத்தி ரொம்ப திங்க் பண்ண மாட்டாங்க. நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், அதுக்குன்னு ஒரு கம்பெனி ஒரு கொளுத்தியா விட போறாரு, பண்ண மாட்டாரு. 100% அவர் என்ன பண்ண மாட்டாரு, பண்ண மாட்டாங்க. ஆனா அப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு காலத்துல குறைஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கே தனிப்பட்ட முறையில நான் இதை நிறைய கவனிச்சிருக்கேன். நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஹேவ் யூ எவர் ஹர்ட், ஹேவ் யூ எவர் நோட்டீஸ்ட் ஆஃபன், இது நிறைய நடந்திருக்கு. டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் கோஸ் அண்டர் ஃபயர் ஆக்சிடென்ட். கேள்விப்பட்டிருக்கீங்க எப்பயாவது டெக்ஸ்டைல்ஸ் ஆஃப் ஃபயர் ஆக்சிடென்ட்? இயற்கையா எதனா நடந்திருக்கலாம், ஆனா நிறைய செயற்கையா நடக்குங்க. ஆமா, இயற்கையா நடக்கலாம், ஆனா நிறைய செயற்கையா நடக்குமா. அது வந்து அந்த பிசினஸ்ல உள்ள ஒரு டாக்டிக்கா, டெக்ஸ்டைல் ஷாப்ல உள்ள பிசினஸ்ல உள்ள டாக்டிக்கா. என்ன டாக்டிக் தெரியுங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு கடன் இருக்கு, கடனை ரெக்கவர் பண்ண முடியல, ஒன்றும் சமாளிக்க முடியல அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சுன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே கிளைம் ஆகுமா, கவர் பண்ணிடும், உங்களை கடனையும் அதை கவர் பண்ணிடும். இது மாதிரி நடந்திருக்கு. அப்ப இது வந்து ஒரு மார்க்கெட் ஃபெயிலியர். ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு விஷயம் நடக்குது. ஒருத்தர் ப்ராப்பரா, ஆனா அவரு ப்ராப்பரா இன்சூரன்ஸ் கட்டிட்டாரு. அவர் ஒன்றும் தப்பு பண்ணல. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எப்படிங்க இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆச்சு? ரைட், ஓகே, ஃபைன். ஸோ ஒன்ஸ் எ பர்சன் ஹேஸ் அ ஃபயர் இன்சூரன்ஸ், தே மே பி வெரி லெஸ் கேர்ஃபுல் அபவுட் பிரிவென்டிங் ஃபயர்ஸ், நாட் பையிங் அ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். கிட்டத்தட்ட நம்ம கூட அப்படிதான். நம்மளே இன்சூரன்ஸ் வாங்கினா அட போடா எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு பாத்துக்கலாம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க காசு கட்டினீங்கன்னா இயர் எண்டு வர வர நம்மளே கூட வாண்டடா போய் வந்து செக் பண்ணிக்கலாம்னு நினைப்போம். ரைட்டுங்களா? ஸோ அந்த கேர்லெஸ்னஸ், ஒரு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா, அதுதான் அந்த இன்ஃபார்ம்டு பார்ட்டிக்கும் இன்ஃபர்மேஷன் இல்லாத பார்ட்டி. கன்சியூமரும் சமயத்துல இந்த மாதிரி ஏசிமெட்ரிக் இன்ஃபெக்ஷன் எல்லாம் பலன் அடைகிறாங்க அப்படின்னு சொல்றது தான் இது. ஸோ இதுல வெல்ஃபேர் இம்ப்ளிகேஷன் என்ன? இன்க்ரீஸ்டு காஸ்ட், செலவு அதிகமாகுது. சப் ஆப்டிமல் எஃபர்ட்ஸ், டெட் வெயிட் லாஸ்ட், ரிசோர்சஸ் ஆர் வேஸ்ட். இதுதான் முக்கியமான விஷயம். டெட் வெயிட் லாஸ் கம்பேர்ட் டு த ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவுட்கம், ஹையர் ப்ரீமியம்ஸ், மோர் ஆக்சிடென்ட்ஸ். நீங்க நிறைய ப்ரீமியம் சார்ஜ் பண்ணி ஆகணும், ஆக்சிடென்ட்ஸும் போறோம். ஏன்னா கேர்லெஸ்ஸா இருக்காங்க இல்லையா? தே ஹேவ் பிகம் கேர்லெஸ், ரைட்? ஒன்றும் இல்லை, இப்போ ஃபோன் வாங்க போனீங்கன்னா இதான் நடக்கும். ஃபோன் வாங்க போன உடனே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். கடைசியில் என்ன சொல்லுவாங்க, மேடம் ஒரு ஆஃபர் இருக்கு மேடம், நீங்க வந்து அடிஷ்னலாக 1500 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகிடும் அப்படின்னுடுவாங்க. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அட ஃபோன் வந்து இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணிட்டோம், தூக்கி போட்டு வச்சா கூட இன்னொரு ஃபோனை கொடுத்துருவாங்கன்ட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல போயிடும். இந்த இடத்துல அப்ப ரிசோர்ஸ் வேஸ்ட் செய்யப்படுது. அப்ப சமுதாயத்துல பலனளிக்காம போகக்கூடிய வளங்களை டெட் வெயிட் லாஸ்ன்னு சொல்றோம். நியாயமான முறையில அது சமுதாயத்துக்கு பலன் அளிக்கல அப்படின்னு இருந்தா அது ஒரு மார்க்கெட் ஃபெயிலியர். டெட் வெயிட் லாஸ்ன்றது மார்க்கெட் ஃபெயிலியர். பிரைஸ் ஃப்ளோர், பிரைஸ் சீலிங்ல நடக்கிறதுமே மார்க்கெட் ஃபெயிலியர் தான், டெட் வெயிட் லாஸ் தாங்க. பிரைஸ் சீலிங், பிரைஸ் ஃப்ளோர்ல ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அந்த மார்க்கெட் ஃபெயிலியர் கூட நம்ம என்ன சொல்லுவோம், டெட் வெயிட் லாஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். சொல்யூஷன்ஸ் டு மாரல் ஹசார்ட், இந்த மாதிரி தார்மீக பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்களே அவங்களை எப்படி சரிப்படலாம் அப்படின்னா மானிட்டர் பண்ணலாம், இன்சென்டிவ் டிசைன் பண்ணலாம். அதாவது நியாயமா நடந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கலாம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா, இந்த இன்சென்டிவ் டிசைன் ஒன்று இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஞாபகம் யாராவது கவனிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. இஃப் ரெகுலர்லி யூ டோன்ட் கிளைம் எனி insurance from your premium, your new premium
goes lesser and more lesser. எஸ் ஆர் நோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ்லயோ இல்ல வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்லயோ நீங்க வருஷம் வருஷம் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறீங்க, இன்சூரன்ஸ் வாங்கிட்டே இருக்கீங்க. பெரும்பாலும் நீங்க கிளைம் பண்ணலன்னா அடுத்தடுத்து வர வருஷங்கள்ல உங்களுக்கு பிரீமியம் ரொம்ப குறையும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் இன்சென்டிவ் டிசைன்றது. இது இருக்கு, இப்ப நடைமுறையில இருக்கு. கவர்மெண்ட்ல இதெல்லாம் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது கட்டாயம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாசம் 12,000 வச்சுக்கங்களேன். ஒரு 4 வருஷம் கட்டிக்கிட்டே வரீங்க. 4 வருஷமா நீங்க ஒரு கிளைமும் பண்ணல, 48,000 கட்டிட்டீங்க. அப்ப நீங்க 5வது வருஷம் போனீங்கன்னா அந்த 12,000க்கு பதிலா உங்ககிட்ட 8,000 தான் வாங்குவாங்க. 6வது வருஷம் 7வது வருஷம் போனீங்கன்னா 6,000 தான் வாங்குவாங்க. இது ஏன் தெரியுங்களா? இல்ல இவர் இவர் வந்து ப்ராப்பரா நடந்துக்கிறாரு, இன்சூரன்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் நிறைய கிளைம் பண்ணல. அப்ப அவருக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கணும். அவர் அந்த மாதிரி நியாயமான பிரச்சனைக்கு நியாயமான பிரீமியம் சார்ஜ் பண்ணணும்ன்றதுனால அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இன்சென்டிவ் டிசைன் அப்படின்னு சொல்றோம். இதை கேள்விப்பட்டிருந்தா நீங்க ரிப்ளை பண்ணலாம். ரைட்? எஸ் ஆமா எஸ். நோ கேள்விப்பட்டது இல்லைங்களா? அதர்ஸ் இருக்கு, இது இருக்கு. வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. நீங்க நிறைய கிளைம் பண்ணல அப்படின்னா உங்க பிரீமியம் குறையும். ஆனா மனசுக்குள்ள எல்லாம் சிரிக்கிறீங்க. டேய், நான் ஏன்டா கிளைமே பண்ணாததுக்கு அடுத்தடுத்து பிரீமியம் கட்டணும்? யோசிச்சு பாருங்களேன். நான் வருஷம் வருஷம் 12,000 கட்டுவேன்னா 5 வருஷம் கிளைமே பண்ணலன்னா 6வது வருஷம் இன்சூரன்ஸ் பிரீமியம் குறையுமா? அவன் பிரீமியம் குறைக்கணுன்றதுக்காக நான் 5 வருஷம் கிளைமே பண்ணாம இருக்கணுமா? கிளைம் பண்ணாம இருக்குன்றது மட்டும் கிடையாது, கம்மியா கிளைம் பண்ணாலும் இது வரும். ஓரளவுக்கு நீங்க வந்து ஜென்யூனா நடந்துக்கிறீங்கன்றத அவங்க வந்து பினான்சியலா அனலைஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய பினான்சியலா நீங்க ஜென்யூனா நடந்துக்கிறீங்கன்றத நீங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து கண்டிப்பா டிடக்ஷன்ஸ் கண்டிப்பா உண்டு. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் இந்த அட்வர்ஸ் செலெக்ஷன்ஸ் மாரல் அசார்ட், அதாவது தார்மீக பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறதுக்கு தான் மாரல் அசார்ட்ஸ். ரைட்? ஓகே, ஒரு சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்குள்ள போயிடலாம் குவிக்லி. ஜஸ்ட் ட்ரை பண்ண நேத்தே முந்தானையிலே இந்த பிபிடி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். யாராவது சில பேர் பார்த்துட்டு இருக்கலாம், பார்த்துருந்தாலும் ஓகே. ஒரு ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ரைட்? இந்த சாப்டர்ஸ்ல இருந்து வர சில கொஸ்டின்ஸ் ஒரு ரீகாலிங் ஆஸ்பெக்ட்ல தான். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். பிஜிடிஆர் பொறுத்தவரையிலும் 3 ஸ்டேஜா நம்ம படிக்கணும். பேசிக்கு, அப்புறம் கொஞ்சம் இன்டர்மீடியட், அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட். இந்த லெவல்ல தான் இருக்கணும். நமக்கும் ரேபிட் ரிவிஷன் ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட இன்னைக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸோட எண்டுக்கு வந்திருக்கும். இந்த 10 யூனிட் முடிச்சிட்டுக்கு பிறகு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உங்களுக்கு ரேபிட் ரிவிஷன் ஒரு ஒரு செஷன் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 or 3 கிளாஸஸ் வரும். அதுல கிட்டத்தட்ட எல்லா யூனிட்லயும் இருக்கிற முக்கியமான எம்சிக்யூ கவர் பண்ணி அதை டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் ஒரி அபவுட் த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரைட்? அதர்ஸ் கேன் ஆல்சோ ரிப்ளை. ஜெயபாரதி மேம் டின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேர் பி சொல்லியிருக்கீங்க. ரைட்? ஓகே, வெரி குட். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னு ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். பேரிட்டோ ஆப்டிமாலிட்டியில பெர்ஃபெக்ட் காம்படிஷன் அசம்ஷன் நெசசரி கிடையாது. பெர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கலாம், மீதி எல்லாம் கரெக்ட். எம்ஆர்எஸ் பிட்வீன் டூ கூட்ஸ் ஆர் கரெக்ட், அலோகேஷன் ஆர். அப்போ இந்த இதுதாங்க என்ன நான் சொன்னேன்னா 2x2x2 மாடல் இதுதாங்க. அது மறந்துடாதீங்க. இந்த 1 2 3 இருக்கு இல்லையா? ஆப்ஷன் 1 2 3 இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா இதுதான் அந்த பேரட்டோட 2x2 எட்ஜ்வொர்த் பாக்ஸ் டயக்ராம். என்னது? ஒண்ணுத்துல எம்ஆர்எஸ். இது என்னது? இது வந்து கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒண்ணுத்துல என்ன இருக்கு? அலோகேஷன். இது என்னது? இது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ. எம்ஆர்டி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன்ஸ். ஸோ 2 கன்சியூமரு, 2 பொருள், 2 ஃபேக்டர். இந்த 1 2 3 ஆப்ஷன்ல இது மூணுமே கவர் ஆயிடும். நோ ஒன் கேன் பி மேட் பெட்டர் ஆஃப் வித்வுட் மேக்கிங் அதர்ஸ் வர்ஸ் ஆஃப். இதுதான் அந்த தியரியை லைட்டா மாடிஃபை பண்ணி கொஞ்சம் மாத்தி சொல்றாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. அப்ப பெர்ஃபெக்ட் காம்படிஷன் கட்டாயமான ஒரு அசம்ஷன் கிடையாது, மறந்துடக்கூடாது. பேரட்டோ ஆப்டிமாலிட்டியில பெர்ஃபெக்ட் காம்படிஷன் ஒரு கட்டாயமான அசம்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பேரட்டோ ஆப்டிமாலிட்டி தான் ஜெனரல் சொல்றாங்க இங்க. ஜெனரல் மாடல் வித் ப்ரொடக்ஷன் த கண்டிஷன் ஃபார் எஃபிஷியன்சி இஸ் வாட்? இப்போ இது வந்து நீங்க அந்த ஐசோ குவாண்ட் மெத்தட் இருக்கு இல்லைங்களா? அதை ஞாபகப்படுத்தி வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஐசோ குவாண்ட் மெத்தட்ல இருக்கு இல்லையா? மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன், அதே கான்செப்ட் தான் இங்க அப்ளை பண்ண போறீங்க. Equals modulator of substitutions, modulator is equal across all forms, how it is on the production possibility frontier. Just guess பண்ணலாம் or your answers. இது வந்து இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நம்ம ப்ரொடியூசர் ஐசோ குவாண்ட் மெத்தட்ல பார்த்தோம்.
அதையும் நீங்க ஒரு டைம் பார்த்துங்க, உங்களுக்கு பெட்டரா புரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட். த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. அப்ப இதுல பாருங்க, மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன்ஸ் இஸ் ஈக்குவல் ஆல் அக்ராஸ் ஃபார்ம். எல்லா ஃபேமும் சேம் அளவுல எம்ஆர்டிஎஸ் இருக்கு, யாரும் நெகட்டிவ்ல இல்லை. மார்ஜினல் ரேட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஈக்குவல்ஸ் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். கன்சூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா இருக்கு. அவுட்புட் இஸ் ஆன் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஃப்ரண்டயர் கரெக்டா இருக்கு. த ரேஷியோ மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் த ரேஷியோ ஆஃப் இன்புட் பிரைசஸ். ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்றதா பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அப்படின்றது தான் இதுல விஷயம். ரைட். சீன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இது இதுல எலிமினேட் பண்றது என்ன? 4 பாயிண்ட்டுமே எலிமினேட் பண்றீங்க. இதுவுமே கரெக்டா இருக்கும். இது என்ன இது? மார்ஜினல் ரேஷியோ மார்ஜினல் ப்ராடக்ட் இன்புட் பிரைசஸ். அப்போ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை எக்ஸ். அதுதான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட கன்சியூமர் விதில் நம்ம படிச்சோம். ஸோ ஈவன் ஆப்ஷன் 4மே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேடம். அதனால இதுல எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் கொஸ்டின். கால்டர் ஹிக்ஸ் காம்பன்சேஷன் பிரின்சிபல். எஸ் மேம். கால்டர் ஹிக்ஸ் காம்பன்சேஷன் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். இதுல கவனிங்க. A gainer who could theoretically compensate the losser and still be better off. ஓகே. தியரிட்டிக்கலி ஒரு வார்த்தை வருது, ஞாபகம் வச்சுங்க. ஆக்சுவல் காம்பன்சேஷன் இஸ் ரெக்வயர்டு டு பி பெய்டு. அப்படியா? கட்டாயமா காசு கொடுக்கணுமா? ஆக்சுவல் காம்பன்சேஷன் கொடுக்கணுமா? இன்னைக்கு கிளாஸ்ல கூட நான் சொல்லியிருந்தேன். கொடுக்கணுமா இல்லையான்னு பாருங்க. அப்ப ஆப்ஷன் 2 வர்றது ஆன்சர் கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. பாருங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் a potential Pareto improvement. It leads to Pareto superior allocation. ஸோ ஆப்ஷன் 2 கம்பல்சரி தப்பு. அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கட்டாயமா பண வகையில கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் ஆக்சுவல் காம்பன்சேஷன் இஸ் ரெக்வயர்டு. கிடையவே கிடையாது இல்லையா? இட் லீட்ஸ் டு Pareto superior allocation அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. எப்படி கரெக்ட் ஆன்சர்னா, இட் இஸ் Pareto improvement. Pareto improvement ஏற்கனவே சொல்லிட்டாங்க. Pareto-வை விட இது கொஞ்சம் superior allocation தான் இதுல. அப்ப இங்க பாருங்க, 4th ஒன்ல இட் லீட்ஸ் டு Pareto superior allocation. ஏன் Pareto superior allocation சொல்ல முடியாது அப்படின்னா, Pareto தான் இருக்கிறதுலே superior. அதாவது ஒரு சொசைட்டில அதிகபட்சமா அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயமே Paretoவுடைய ஆப்டிமாலிட்டி தான். நான் மறுபடியும் சொல்ல சார், நீங்க என்ன சொன்னீங்க சில பேருக்கு புரியலன்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம். கால்டர் ஹிக்ஸ் கிரைட்டீரியா ஞாபகம் இருக்கா? நஷ்டப்படக்கூடியவங்களோட நஷ்டத்தை விட லாபம் அதிகமா இருந்தா அதை கொண்டு வரலாமா? அதுதான் இந்த லைன் 1. லைன் 2 என்ன சொல்லுது? ஆக்சுவல் காம்பன்சேஷன் ஷுட் பி பெய்டு. கிடையவே கிடையாது. இது கால்டரிஸ் அப்படி சொல்லல. அப்படி நேரடியா பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சொசைட்டி ஆங்கிள் கிடைச்சா போதும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 தூக்கியாச்சு. ஸ்டேட்மெண்ட் 3, இட் இஸ் ஏ பொட்டன்ஷியல் Pareto இம்ப்ரூவ்மெண்ட். எஸ், Pareto மாதிரி நீங்க கம்பேர் பண்ணும்போது அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். லாஸ்ட் ஒன், இட் லீட்ஸ் டு Pareto superior allocation. Paretoவே superior. Paretoவை விட ஒரு superior allocation ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், அமர்த்தியா சென்ஸ் கிரிட்டிக் ஆஃப் ட்ரெடிஷனல் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் எம்பசைஸ்டு. அமர்த்தியா சென் எதை கிரிட்டிசைஸ் பண்ணாரு? அதுதான் கேள்வி. எம்பசைஸ்டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் கேபிட்டல் ஓவர் மியர் ஃபிஃப்டி, த ப்ராப்ளம் ஆஃப் இன்டர்பர்சனல் கம்பேரிசன் ஆஃப் யூட்டிலிட்டி, த வேல்யூ ஆஃப் பப்ளிக் ரீசனிங் அண்ட் டெமோக்ரஸி இன் டிஃபைனிங் த குட், த Pareto efficiency is sufficient measure of social welfare. Pareto sufficient இருந்திருந்தா அமர்த்தியாசனுடைய தியரி வந்திருக்காது. யுவர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ். சென்னுடைய கேப்பபிலிட்டி அப்ரோச் பத்தி இது. எஸ், ஏன்னு ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். அதர்ஸ் கேன் ஆல்சோ ரிப்ளை. வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஃபைன். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேப்பபிலிட்டி பத்தி ஒரு கட்டாயமா சொல்லியிருக்காரு. ஒன்னு, த ப்ராப்ளம் ஆஃப் இன்டர்பர்சனல் கம்பேரிசன் ஆஃப் மனுஷனுக்கு மனுஷன் தேவைகள் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வெவ்வேறு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம் இல்லைங்களா? த வேல்யூ ஆஃப் பப்ளிக் ரீசனிங் அண்ட் டெமோக்ரஸி இன் டிஃபைனிங் த குட். பட் அவர் 4வது மட்டும்தான் இல்லை. நிறைய 4வதுலேயே பிரச்சனை. ஆக்சுவலா Pareto எஃபிஷியன்சின்றதே, Pareto எஃபிஷியன்சியில் என்ன இருக்கு? ஒன்லி மானிட்டரி பெர்ஸ்பெக்டிவ். முக்கியமா Pareto எஃபிஷியன்சி என்ன இருக்கு? மேக்ஸ் ஒன்ஸ் பெட்டர் வித்வுட் மேக்ஸ் அதர்ஸ் ஒர்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் லாபம் சம்பாதிக்கலாம், ஒருவேளை யாருக்கும் நஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. டெமோக்ரஸி வருமா சார்? டெமோக்ரஸி வரும். அதாவது என்னன்னா, Pareto இதுல பாருங்க, த வேல்யூ ஆஃப் பப்ளிக் ரீசனிங் அண்ட் டெமோக்ரஸி இன் டிஃபைனிங் த குட். டெமோக்ரஸின்னு அவர் என்ன சொன்னாருனாங்க, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அவர் ஃப்ரீடம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு, கவனிச்சிங்களா? ஃப்ரீடம் அப்படின்னு ஜெயபாரதி மேடம் ஃப்ரீடம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு. ஃபங்க்ஷனிங் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு. இப்போ இந்த கேப்பபிலிட்டின்னா என்னன்னா, ஃப்ரீடம் டு சூஸ் எனிதிங், அதுதான் அவங்க பயன்படுத்துறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த ஃப்ரீடம்ன்றது அந்த டெமோக்ரஸிக்குள்ளதான் வரணும். ஜனநாயக நாட்டில் தான் அதை அவங்க அச்சீவ் பண்ண முடியும்.
ஸோ பேரட்டோ எஃபிஷியன்சி தான் தப்புன்றாரு அவர். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பேரட்டோ எஃபிஷியன்சி என்ன சொல்லுது? ஒருத்தர் நஷ்டப்படல, ஆனா யாரோ லாபம் அடைஞ்சிட்டாங்க. அது எப்படிங்க நியாயம்? ஒருத்தர் நஷ்டப்படல, ஆனா அவருக்கு போதுமான வசதிகள் கிடைக்கவே இல்லையே. பேரட்டோ என்ன சொன்னாரு? சில பேர் லாபம் அடைஞ்சிட்டு போட்டோம், ஆனா அது மத்தவங்களுக்கு நஷ்டம் இல்லைன்னா பரவாயில்லன்னு சொன்னாரு. ஆனா சென் என்ன சொன்னாரு? சில பேர் லாபம் அடைஞ்சிட்டு போட்டோம், ஆனா சில பேருக்கு நஷ்டம் வரலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க சாய்ஸஸ் மாறும் இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்கு யூட்டிலிட்டி மாறுது இல்லையா? அப்ப எப்படி அவங்க நஷ்டப்படலன்னு நீங்க சொல்லுவீங்க? அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ற அளவுக்கு இந்த சமுதாயம் அல்லது அரசியலுடைய திட்டங்கள் இருக்கணும். அப்பதாங்க அது வெல்ஃபேர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய வெல்ஃபேர் ஃபங்க்ஷன்றது இதுதான். கேப்பபிலிட்டி அப்ரோச்ன்றது இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் ஒன். A key implication of the theory of second best for international policy. Free trade is always the best policy. If distortion exists in some sectors, free trade in other sector may not be optimal. ஒரு இடத்துல பிரச்சனை இருந்தா இன்னொரு இடத்துல நீங்க அதை அப்படியே கொண்டு போறது ஆப்டிமல் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட். Tariffs are never justified under any circumstances. It supports the argument to the universal free trade. ரைட். இப்போ இதுதான் நான் அந்த தியரி செகண்ட் பெஸ்ட்டுக்கு நான் சொன்னது. என்ன தெரியுங்களா? டிஸ்டார்ஷன் எக்ஸாஸ்ட் இன் சம் செக்டார், ஃப்ரீ ட்ரேட் இன் அதர் செக்டார் மே நாட் பி ஆப்டிமல். இதுதான் அதுல சொல்றாங்க. இதுல ஏதோ இது வந்து இப்ப ஸ்டெடியா இருக்கா? கவனிச்சு பாருங்க. இதுதான் செகண்ட் பெஸ்ட். என்னன்னா, இந்த பிக்சர் கவனிங்க. ரொம்ப ப்ராப்பரா எல்லாரும் கரெக்டா பிடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆஸ் ஆஃப்னு ஓரளவுக்கு அப்படியே கரெக்டா இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அந்த பானையை உடைக்கணும். எல்லாரும் ஹைட்ல நிக்கிறாங்க. எல்லாரும் பெர்ஃபெக்டா ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பட் பட் அதை போய் ரீச் பண்ணணுன்றது ஒரு கஷ்டமான காரியம். அது பாசிபிள் ஸ்ட்ரெயிட்டா இல்ல. ஆனா எப்படியோ தத்தக்கா பத்தக்கான்னு போறாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. அதுதான் அந்த டிஸ்டார்ஷன் இருக்கும். ஒருவேளை இதுல இந்த சின்ன டிஸ்டார்ஷன், இப்போ ஃப்ரீ ட்ரேட்ல சொன்ன மாதிரி, இஃப் டிஸ்டார்ஷன் எக்ஸிஸ்ட் இன் சம் செக்டார், ஃப்ரீ ட்ரேட் இன் அதர் செக்டார் மே நாட் பி ஆப்டிமல். இதுதான் விஷயம். ஃப்ரீ ட்ரேட்னா எல்லா செக்டார்லயும் ஃப்ரீ ட்ரேட் இருக்கணும். அப்ப அவர் அதான் சொல்றாரு, நீங்க பர்ஃபெக்ஷன் சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்துலயும் பர்ஃபெக்ஷன் கொடுங்க. ஒன்னுத்துல பர்ஃபெக்ஷன் இல்லைனாலும் மத்ததுல இம்பர்ஃபெக்ஷன் கொண்டு வாங்க. ஒரு பக்கம் மார்க்கெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மத்த எல்லா மார்க்கெட்டையும் சரி பண்றது கரெக்ட் கிடையாது. மத்த சில மார்க்கெட்ல இப்போ ஒரு இடத்துல ஃபேக்டரிக்கு எல்லாம் சலுகை கொடுத்து ரோடு போட்டு கொடுத்துட்டீங்க. விவசாயிகளுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணாம நஷ்டஈடு மட்டும் கொடுக்கறது நியாயம் கிடையாது. அவங்களுக்கு மானியம் கொடுங்க, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுங்க. இந்த மாதிரி மார்க்கெட் ஃபெயிலியர், ஒரு மார்க்கெட் ஃபெயிலியரை இன்னொரு மார்க்கெட் ஃபெயிலியரை தான் நீங்க சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 more questions are there I think. You can try matching this. பேரட்டோ ஆப்டிமாலிட்டி எதோட மேட்ச் ஆகும்? கால்ட்ரிக்ஸ் எதோட மேட்ச் ஆகும்? சைட்டோஸ்கே கிரைட்டீரியன் எதோட மேட்ச் ஆகும்? பெர்க்சன் எதோட மேட்ச் ஆகும்? யுவர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ் குயிக்லி. எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ கமிங் டு an end of மைக்ரோ எக்கனாமிக்ஸ். சப்போஸ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலுமே கட்டாயமா அகைன் வி வில் பி சீயிங் திஸ் இன் தி ரேபிட் ரிவிஷன். 10 யூனிட் முடியும் போது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எக்ஸாமினேஷனுக்காக கொஸ்டின்களை பிக் பண்ணி நம்ம வந்து கிளாஸ் இருக்கும். மறந்துடாதீங்க. அதுதான் மோஸ்ட் எஃபெக்டிவ் திங். எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் ரிவிஷன்ஸ் இருக்கும். அதை மறந்துடாதீங்க. அதையும் கட்டாயமா அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. வெரி குட். ஏன்னா ஏக்கு 3 மேக்ஸிமம் எஃபிஷியன்சி பை இன்டிஃபரன்ஸ் கர்வ் டான்ஜென்ட் கரெக்ட். பி என்ன? B4 ஆல்ரைஸ் பொட்டன்ஷியல் பேரட்டோ இம்ப்ரூவ்மெண்ட். எஸ் கரெக்ட். சைட்டோஸ்கை கிரைட்டீரியன் 1 டபுள் டெஸ்ட் இஸ் நீடட். கரெக்ட். Bergson-Samuelson approach, D2, a social level function, aggregating all individual utility. இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஈஸியா இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. லாஸ்ட் கொஸ்டின், இதுலயே ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். ரிகார்டிங் எக்கனாமிக் எஃபிஷியன்சி மெஷர்ஸ், பேரட்டோ ஆப்டிமாலிட்டி தான் வருது. பேரட்டோ கிரைட்டீரியன் இஸ் ஆஃபன் deemed unhelpful in evaluating most new legal systems or economic policies. Most real world policy change create both winners and losers, where Pareto criterion requires that no one be made worse off. ஈஸியா தான் இருக்கு. இந்த கேள்வி ஈஸியா இருக்கு. அசஸ்மெண்ட் டியூஷன் பேஸ்ட பொறுத்தவரையும், அதாவது இந்த கேள்வியில் என்ன இருக்குங்க, பேரட்டோ கிரைட்டீரியனை பொறுத்தவரையிலும் நடப்பு வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாததான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றாங்க? ஏன்னா ரியல் வேர்ல்டுல அப்படி பண்ண முடியாது. அவர் உள்ள லாஸரே இருக்கக்கூடாதுன்னு பேரட்டோ சொல்றாரு. ஆனா ரியல் வேர்ல்டு லாசஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான், பேரட்டோ கிரைட்டீரியன். போத் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ரைட். தென் மோஸ்ட் லைக்லி வி வில் ஹேவ் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி மைக்ரோ மேக்ரோ growth அண்ட் டெவலப்மெண்ட், இதுல இருந்து மட்டும் குறைஞ்சது 40 கொஸ்டின் வந்துடும். மறந்துடாதீங்க. 2022 இந்த நிலைமை தான், 2025 இந்த நிலைமை தான். மைக்ரோ மேக்ரோ growth அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கனாமிக்ஸ்ல பாதி கிணறு தாண்ட மாதிரி இருக்கு.
ஏன்னா இதனுடைய ஃபவுண்டேஷன்ல தான் மற்ற தியரியும் வரும். இந்த ஃபவுண்டேஷன்ஸ்ல நிறைய தியரி வரும். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இந்த ஃபவுண்டேஷன்ஸ்லயே நிறைய இருக்கு அடிஷனலா படிக்கிறதுக்கு. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபவுண்டேஷன்ல இந்தியன் எக்கனாமில நிறைய படிப்பீங்க. மேக்ரோ எக்கனாமிக் ஃபவுண்டேஷன்ல வந்து மானிட்டரி எக்கனாமிக்ஸ்ல நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். மைக்ரோ மேக்ரோ ஃபவுண்டேஷன்ல இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்லயும் நிறைய படிப்போம். ரைட்டுங்களா? எஸ் எஸ் எஸ். ஜெயபாரதி மேடம், சார் நீங்க இப்படியே பேச ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் ஆயிடும். தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஆல். அகைன் வில் மீட் யூ ஃபார் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். தேங்க்யூ ஸோ மச். How many questions come in exam like assertion reason? இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ சுமையா மேம் கேட்டிருக்காங்க சார், அசர்ஷன் ரீசன் மாதிரி கேள்விகள் எத்தனை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ரேபிட் ரிவிஷன்ல எக்ஸாமினேஷன் எப்படி டேக்கிள் பண்றது நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. சில நேரத்துல கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்கு. அதுவுமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நான் இந்த அசர்ஷன் ரீசன் பத்தி சொல்றேங்க. டிஆர்பி ட்ரெண்ட் நிறைய மாறி இருக்கு. நம்பர் 1, அதாவது 2025 செப்டம்பர் மாசம் நினைக்கிறேன் பிஜி டிஆர்பி நடந்ததுக்கு பிறகு நவம்பர் மாசம் காலேஜ் டிஆர்பி நடந்துச்சு. ஓகேங்களா? வரேன் அதெல்லாம் சரி பண்ணிடலாங்க. டஃப்னு ஒண்ணுமே இல்லை. டஃப்னு ஒரு கான்செப்டே கிடையாது. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். 2025 செப்டம்பர் மாசம் பிஜி டிஆர்பி நடந்துச்சு. அதை விட கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு லா காலேஜ். அது வந்து நவம்பர் மாசம். டிசம்பர் 25, 6, 7 அந்த மாதிரி தேதிகள்ல காலேஜ் டிஆர்பி நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி செட் எக்ஸாமும் நடந்துச்சு. நீங்க இப்போ ரீசெண்ட் டிஆர்பி கவனிச்சீங்கன்னா கடினத்தன்மை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்ல முடியாது இந்த மாடல் கொஸ்டின்ஸ் தான் அதிகமா வரும்னு. நானே சொல்றேனே, சில பேர்லாம் இப்படி ஃபீல் பண்ணி சொன்னாங்க. சில பேர், நிறைய பேர் காலேஜ் டிஆர்பியோட கொஸ்டின் பேப்பரை படிக்கிறதுக்கே அவங்க 3 மணி நேரம் ஆச்சுருந்தாங்க. அவங்களால பெருசா ஆன்சர் பண்ண முடியல. லா காலேஜ் போய் அட்டன் பண்ண போனாங்க. ஒரே ஒரு எக்கனாமிக் வேகன்சி லா காலேஜஸ்ல. அட்டன் பண்ணவங்களே மொத்தமே எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க 260 பேர் தான். 260 பேர்ல நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த கொஸ்டினை வந்து எனக்கு படிக்கிறதுக்கே எனக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் அப்புறம் எப்படி அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்த அந்த 150 கேள்வின்னு நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸ்ல 150 கேள்வி வரும். நிறைய பேர் 70 கேள்விக்கு மேல அட்டன் கூட பண்ண முடியல. ஸோ உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன்னா, பிஜிடிஆர்பி இந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தது இல்லை. ஆனா அசெஷன் ரீசன் கொஸ்டின் வருது, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வருது, மேட்சஸ் வருது. தமிழே இப்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. தமிழே அசெஷன் ரீசன் வருது. தமிழே லென்த்தியான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வருது, லென்த்தியான மேட்சஸ் வருது. நாம நம்மள எல்லாத்துக்கும் தயார்படுத்திக்கணும். சரிங்களா? நம்ம அசெஷன் ரீசனுக்கான டெக்னிக் என்ன, ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான டெக்னிக் என்னன்றது நம்ம ஃபர்தரா கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல அசெஷன் ரீசன் ரிலேட்டடாவே சில இன்புட்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச்.